ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्त स्वामी नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे जय श्री कृष्णा चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தருக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதத்துடைய 3ஆம் ஸ்கந்தம் 4வது அத்தியாயம் விதுர மகாத்மா மைத்ரேயரை தேடி சென்றது. இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் 16வது. கர்மாணி நிகஸ்ய பவோபவஸ்யதே துர்காஸ்ரயோ அதாரி பயாத் பலாயனம் காலாத்மனோ யத் பரமதாயுதாஸ்ரமஹ ஸ்வாத்மன் கதோஹி இத்யதி விதாமிக. ஓ எம்பெருமானே, விருப்பமற்ற தாங்கள் பலன் தரும் செயலில் ஈடுபடுவதையும் பிறப்பற்ற தாங்கள் பிறவி எடுப்பதையும் வெல்ல முடியாத காலத்தியாலும் தாங்கள் அகவருக்கு அஞ்சி ஓடி கோட்டைக்குள் புகலிடம் கொள்வதையும் மற்றும் தங்களுக்குள்ளேயே தாங்கள் இன்பம் அனுபவிப்பவராக இருந்தும் தங்களுக்குள்ளேயே தாங்கள் இன்பம் அனுபவிப்பவராக இருந்தும் பல பெண்களால் சூழப்பட்டவராய் இல்லற வாழ்வில் இன்பம் அனுபவிப்பதையும் கண்டு கற்றறிந்த முனிவர்களும் புத்தி தடுமாறுகின்றனர். ஹரே பகவானுடைய லீலைகள், அவரது செயல்கள் பகவானுடைய பகவானுடைய பிறப்பு, அவரது செயல்கள், அவரது லீலைகள், இது எல்லோராலும் புரிஞ்சுக்க முடியாது. வெறும் பண்டிதர்கள், ஞானிகள், யோகிகள், மாபெரும் தேவர்கள், மகாரிஷிகள் இவங்களே குழப்பத்தில் ஆழ்த்துறாங்க. முதல்ல பகவானுடைய செயல்கள் பௌதிகமானதே கிடையாது. இங்க ஒரு 4 விதமான பாயிண்ட் புத்தவர் எடுத்துட்டு வந்திருக்கேன். புத்தவர் என்ன சொல்றாரு, இந்த 4 விஷயம், இந்த 4 விஷயத்த சொல்லிட்டு இந்த 4 விஷயத்துல குழப்பமாவே இருக்கு. யாருக்கு குழப்பமா இருக்கு? கற்றறிந்த பண்டிதர்கள், மாமுனிவர்கள், மாபெரும் தேவர்கள் இவங்கெல்லாம் புத்தி தடுமாறி போயிடுறாங்க. என்னது இது? யார் இவரு? கிருஷ்ணாவுடைய செயல்கள் இவங்களே குழப்புது. அப்படின்னா சாதாரண ஜீவனை பத்தி சொல்லுங்க. சாதாரண இந்த ஜட உலகத்துல கட்டுண்ட வாழ்க்கையில, பந்தப்பட்ட வாழ்க்கையில வீழ்ந்த ஆத்மாக்கள் நம்மை பற்றி சொல்ல என்ன இருக்கு? பிரம்மா, சிவன் போன்ற மாபெரும் தேவர்கள், பிரிகு, அத்ரி, அகஸ்தியர், புலஸ்தியர் போன்ற மகா ரிஷிகள் இவங்களுக்கே குழப்பம் ஆயிடுது. கிருஷ்ணாவுடைய செல்ல இவங்களே குழம்பிடுறாங்க. அப்படி இருக்கும்போது சாதாரண மக்களை பத்தி சொல்ல என்ன இருக்கு? அப்புறம் நாத்திகர்களை பத்தி சொல்ல என்ன இருக்கு? 4 விஷயம். பகவானுடைய செயல்கள், அவரது பிறப்பு, அப்புறம் அவரது லீலைகள், அப்புறம் அவருடைய
ஆனந்தம். பகவானது பிறப்பு, அவரது செயல்கள், அவரது லீலைகள், அப்புறம் அவர் ஆனந்தம் அனுபவிக்கிறது. இந்த 4 விஷயமும் சில நேரங்கள்ல பண்டிதன்மார்களை கூட குழம்பி போயிடுறாங்க. இது எப்படி இவரால் பண்ண முடியும்? அதான் பிரபுபாத் வந்து பொருளுரை கோட் பண்ணியிருந்தார். 10.2 பகவத்கீதா 10.2 நமே விது சுரகனா பிரபவம் ந மகர்ஷய அகம் ஆதிரிகி தேவானாம் மகர்ஷி நாம் சர்வசம். அர்ஜுனா, எனது வைபவங்களை மாபெரும் தேவர்களும் மகா ரிஷிகளும் அறிய மாட்டார்கள். பகவானுடைய பிறப்பு, அவரது செயல்கள், அவரது லீலைகள், அவருடைய உன்னதமான நிலை, இது வந்து யாராலும் முழுமையா புரிஞ்சுக்க முடியாது. யாராலுமே முழுமையா புரிஞ்சுக்க முடியும். தேவர்கள் கூட ஒரு ஒரு குறிப்பிட்ட சதமானம் உணரலாம். தேவர் பிரம்மா, சிவன் போன்ற தேவர்கள், பிருகு போன்ற மகரிஷிகள், இவங்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட அவங்க புத்தி கெட்டின வரைக்கும் உணரலாம். அவங்க நாலேஜ் கெட்டின வரைக்கும். அவங்க பிரம்மா, சிவன் போன்ற மாபெரும் தேவர்களே அவங்க புத்தி கெட்டின போல கூட பகவானை உணர முடியல அப்படின்னு சொன்னா சாதாரண அல்ப ஜீவன்களை பத்தி சொல்லணும். முதல்ல இந்த புலன்களை கொண்டு கிருஷ்ணர் உணர முடியாது. அது ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன நல்லா புரிஞ்சுக்கணும்னா, பௌதிக புலன்களால கிருஷ்ணர் உணர முடியாது. பகவானுடைய 2 ரூபம், ஒன்று வந்து அவருடைய பௌதிக தோற்றம், இன்னொன்னு அவருடைய ஆன்மீக சச்சிதானந்த ரூபம். பகவானுக்கு 2 தோற்றம் இருக்கு. பகவான்கிட்ட வந்து ரெண்டு தோற்றம். ஒன்று வந்து இந்த அண்ட சராசரங்கள் 7 14 லோகங்கள், சமுத்திரங்கள், மலைகள் எல்லாத்தையும் தாங்கி இருக்கிற அந்த விராட புருஷன், விராட் ரூபம், விராட் புருஷ், விராட் ரூபம், விஸ்வரூபம். இது பகவானுடைய பௌதிக தோற்றம். அதுக்கப்புறம் இது எல்லாத்துக்குமே ஆதாரம் இந்த பிரபஞ்ச படைப்பு, அதுக்கு தேவையான மூலக்கூறுகள், இதெல்லாம் அடங்கி இருக்கிற இந்த விராட புருஷர். அதுக்கப்புறம் புருஷாவதாரங்கள், காரணோதகசாயி, கர்ப்போதகசாயி, ஷீரோதகசாயி, இவங்க எல்லாருக்குமே ஆதாரம் வந்து கிருஷ்ணா, சர்வகாரண காரணம். அவருடைய ரூபம் வந்து சச்சிதானந்த விக்கிரகம். கிருஷ்ணாவுடைய ரூபம் சச்சித் ஆனந்தா, நித்தியமான அறிவு நிறைந்த ஆனந்தமான சச்சித் ஆனந்தம். तो कृष्णा सच्चिदानंद विग्रह பகவத்கீதையின் 10ஆம் அத்தியாயத்துல கிருஷ்ணா தனது வைபவங்களை சொல்றார். கிருஷ்ணா வந்து தனது வைபவங்கள், அந்த வைபவங்களை சொல்றதுக்கு முன்னாடி கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? எனது வைபவங்களை மாபெரும் தேவர்களும் மகாரிஷிகளும் அறிய மாட்டாங்க. ஏதோ அவங்க புத்தி கட்டினவாறு தெரிஞ்சுக்கலாம், அவ்வளவுதான். அவங்க புத்திக்கு எவ்வளவு தூரம் எட்டுதோ அவ்வளவுதான். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அர்ஜுனன் உறுதிப்படுத்துறாரு. அர்ஜுனன் இங்க உறுதிப்படுத்துறாரு. பகவத்கீதையுடைய 10ஆம் அத்தியாயம் 2ஆம் ஸ்லோகத்துல பகவான் சொல்றாரு, எனது வைபவங்களை மாபெரும் தேவர்களும் மகாரிஷிகளும் அறிய மாட்டாங்க. இதே ஸ்டேட்மெண்ட் வந்து அர்ஜுனன் கன்ஃபார்ம் பண்றாரு. அதுக்கப்புறம் பரம்பிரம்ம கருத்து ஸ்லோகம் 10.12 வந்து 11-12 பரம்பிரம்ம 13 ஸ்லோகம் சர்வவேதகிருதம் மன்யே என்பாம் வசதி கேசவா நகீதே பகவான் வித்தும் நான் பிதுர் தேவன் தாகவா. சர்வவேதகிருதம் மன்யே, ஓ கிருஷ்ணரே, நீங்க சொல்றது எல்லாத்தையும் நான் உண்மையை ஏத்துக்கிறேன். சர்வவேதகிருதம் மன்யே என்பாம் வசதி கேசவா நகீதே பகவான் வித்தும் நான் பிதுர் தேவன் தாகவா. ஓ கிருஷ்ணா, உங்களுடைய வைபவங்களை மாபெரும் தேவர்களும் மகா ரிஷிகளும் அறிய மாட்டார்.
ஒரே ஸ்டேட்மெண்ட் தான். பகவானும் கன்ஃபார்ம் பண்றாரு, பக்தரும் கன்ஃபார்ம் பண்றாரு, சாஸ்திரம் கன்ஃபார்ம் பண்ணுது. இதுதான் அத்தன்டிக் ஸ்டேட்மெண்ட், அதிகாரப்பூர்வமான தகவல். அதிகாரப்பூர்வமான தகவல் என்னது? ஒரு விஷயத்தை 3 இடத்துல ஸ்ட்ராங்கா எஸ்டாப்ளிஷ் பண்ணும். ஒரே டாபிக், ஒரே விஷயத்தை 3 இடத்துல வலுவா நிலைநாட்டிருக்கு. பகவானும் சொல்றாரு, ஆச்சாரியரும் சொல்றாரு, சாஸ்திரம் சொல்றாரு. பகவான் சொல்றாரு, எனது வைபவங்களை யாரும் புரிஞ்சிக்க முடியாது. அர்ஜுனன் சொல்றாரு, கிருஷ்ணாவுக்கு வைபவங்களை யாரும் புரிஞ்சிக்க முடியாது. சாஸ்திரம் சொல்லுது, பராச சக்தியில் விவிதைவ சுயரே தாவாவதி ஞானபலாக்கிரியாச்சு. கிருஷ்ணாவுடைய சக்தி எல்லையற்றது. கிருஷ்ணாவுடைய சக்தி எல்லையற்ற அச்சிந்தியா, இன்கான்சிபிள் பொட்டன்ஸ், இன்கான்சிபிள் அச்சிந்திய சக்தி. கிருஷ்ணாவுடைய எனர்ஜி அச்சிந்தியா, கிருஷ்ணா அதோக்ஷஜா, அதோ அக்ஷஜா. அதோக்ஷஜா நம்முடைய பௌதிக புலன்களுக்கு அப்பாற்பட்டது. கிருஷ்ணா பௌதிக புலன்களுக்கு அப்பாற்பட்டது. அதனாலதான் இந்த பௌதிக புலன்களால கிருஷ்ணர் உணர முடியாது. பௌதிக புலன்களை வச்சுட்டு விஸ்வரூபத்தையே பார்க்க முடியாது. கிருஷ்ணருடைய பௌதிக தோற்றமான விஸ்வரூபத்தையே இந்த பௌதிக புலன்களால பார்க்க முடியாது. அதான் கிருஷ்ணர் அர்ஜுன்கிட்ட சொன்னார். 10ஆம் அத்தியாயத்துல கிருஷ்ணா தன் வைபவங்களை பத்தி சொல்றாரு அர்ஜுன்கிட்ட. நான் மலைகளில் மேரு, ஸ்தாவரங்களில் ஹிமாலயம், நதிகளில் கங்கா, நீர்த்தேக்கங்களில் சமுத்திரம், பாண்டவர்களில் தனஞ்சயன், அசுரர்களில் பிரகலாதன், குதிரைகளில் உச்சேஸ்ரவா, யானையில் ஐராவதம், சர்ப்பங்களில் வாசுகி, இதெல்லாம் சொல்லிட்டு வர்றாரு. அர்ஜுனன் என்ன பண்ணாரு? அதை பார்க்கணும் ஆசைப்பட்டேன். கிருஷ்ணா சொன்ன அந்த வைபவங்கள், கிருஷ்ணாவோட வைபவங்களை அர்ஜுனன் பார்க்கணும் ஆசைப்பட்டேன். அப்ப கிருஷ்ணா என்ன சொல்றாரு? ஓகே அர்ஜுனா, நீ இந்த வைபவங்களை பார்க்கலாம், ஆனா இந்த புலனால பார்க்க முடியாது, இந்த கண்ணால பார்க்க முடியாது, நான் உனக்கு வேற ஒரு கண்ணு முடியும். கிருஷ்ணா ஒரு ஸ்பெஷல் ஐ கொடுத்ததுக்கு அப்புறம் தான், கிருஷ்ணா ஒரு கண்ணு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அர்ஜுனால பார்க்க முடியும். 3D விஷன் மாதிரி. சம்டைம் சினிமால 3D எல்லாம் வரும். 3D 4D 5D 6D எல்லாம் வந்துச்சு. அது கிளாஸ் போட்டு பார்த்தா கிட்ட இருக்கிற மாதிரி. இப்ப கூட நிறைய டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஆயிருக்கு. என்ன பண்றாங்க, ஒருத்தருக்கு ரொம்ப ஒரு சேர் உட்கார வச்சுருவாங்க. உட்கார வச்சுட்டு அவங்க இதுல ஒரு இதை மாட்டி விட்டுருவாங்க கண்ணில். இவங்க பார்த்தா ஃபாரஸ்டுக்குள்ள போற மாதிரி, டைனோசரஸ் அவங்க முன்னாடி வர்ற மாதிரி, யானை கிட்ட வர்ற மாதிரி, பாம்பு கிட்ட வர்றது எல்லாம் கிட்ட கிட்ட, அப்புறம் எந்திரங்கள் கிட்ட வர்ற மாதிரி, வாகனங்கள் கிட்ட வர்ற மாதிரி, த்ரில்லிங் த்ரில்லிங் அனுபவிக்கிறோம். த்ரில்லிங் என்ன சொல்ல, திகில் திகில் ஊட்டுற மாதிரி அட்வென்ச்சர்ஸ், சில அட்வென்ச்சர்ஸ் எல்லாம் பண்றாங்க. அந்த கண்ணாடி போட்டு அந்த ரூம்குள்ள உட்கார வச்சுருவாங்க. பார்த்தா எல்லாம் இவங்க பக்கத்துல இருக்கிற மாதிரி. அப்ப என்ன ஆச்சு, அந்த கண்ணாடி கழட்டின உடனே எதுவுமே அங்க இல்லை, எல்லாம் சும்மா மாயை, எல்லாமே மாயை. அந்த கிளாஸ் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, அந்த கிளாஸ் போட்ட உடனே அதோட கனெக்ட் பண்ணிட்டாங்க மீடியா. சோ மீடியா எவ்வளவு டெவலப் ஆயிருக்கு, அதோட கனெக்ட் பண்ணிட்டாங்க. நல்ல விசுவலா ஒரு விஷுவலா இருக்கிறதுல பக்கத்துல இருக்கு, பயங்கர த்ரில்லிங்கா இருக்கு இல்லையா? சோ அது ஆக்சுவலி அந்த கண்ணாடி கழட்டினோடனே எதுவுமே பக்கத்துல இல்லை, எதுவுமே இல்லவே இல்லை, எல்லாம் மாய. அந்த மாதிரி கிருஷ்ணா இந்த கண்களால பார்க்க முடியாது. கிருஷ்ணா ஒரு கண்ணு கொடுத்தாரு அர்ஜுனனுக்கு, ஒரு விஷன், பார்வை. கிருஷ்ணன் ஒரு பார்வையை கொடுத்ததுனால அந்த பார்வையாளர் அர்ஜுனன் கிருஷ்ணனுடைய விஸ்வரூபத்தை பார்க்க முடியுது. அப்புறம் பயந்து போயிட்டாரு. விஸ்வரூபத்தை பார்த்து அர்ஜுனன் பயந்து போயிட்டாரு, எனக்கு வேண்டாம், நான் வேண்டாம், பயந்து போயிட்டேன். பயந்து போயிட்டு சொன்னாரு, எனக்கு அந்த 4 கரம் உள்ள நாராயணமூர்த்தி, அவன் 4 கரம் உள்ள நாராயணமூர்த்தி. சோ கிருஷ்ணா என்ன பண்ணாரு, அர்ஜுனன் 4 கரம் உள்ள நாராயணமூர்த்தியா வந்தார். அப்போ ஒரு 50% சமாதானம் ஆயிட்டார்.
ஒரு 50% சமாதானம் ஆயிட்டாரு. ஆனால் அர்ஜுனன் முழு திருப்தி அடையல. எனக்கு அது 2 கரம் ரூபத்துல 2 கரம் கிருஷ்ணா வந்து 2 கரம் ரூபம். இந்த 2 கரம் உள்ள ரூபம் இருக்கு இல்லையா, கிருஷ்ணாவுடைய ஷாம் சுந்தரா, ஷாம் சுந்தரா, பார்த்த சாரதி, இந்த 2 கரம் உள்ள கிருஷ்ணாவை தேவர்கள் கூட பார்க்க முடியாது. இந்திரா, சந்திரா, வருணா, அக்னி, வாயு, பிரம்மதேவ், மகாதேவ் இவங்க கூட அவளை ஈஸியா தரிசனம் பண்ண முடியாது. சுதூர் தர்ஷம், துர்தர்ஷம் அப்படின்னா கஷ்டம், பார்க்க முடியாது. துர்தர்ஷன் அப்படின்னா ரொம்ப தூரத்துக்கு தூரம் பாரு, அவளை ஈஸியா பார்க்க முடியாது. சுதூர் தர்ஷன் ரொம்ப கஷ்டம், அவளை எளிதில்ல. சுதூர் தர்ஷம் இதம் ரூபம். அர்ஜுனா உன் முன்னாடி நிக்கிறேன் இல்லையா, இந்த ரூபம் ஷாம் சுந்தரா பார்த்தாலே தேவ அப்பியசிய ரூபசிய, மாபெரும் தேவர்களும் மகாரிஷிகளும் தவம் இருக்காங்க. நித்தியம் தர்ஷன காட்சி. இந்த தர்ஷனம் கிடைச்சிடாதா? பகவானைய சாமசுந்தர ரூபத்தை நான் தரிசனம் பண்ணிட முடியாதா? பார்த்த சாயத்தை பார்த்துக்க முடியாதா? தவம் இருக்கா, அவளை ஈஸி இல்ல கிருஷ்ணாவுடைய சாமசுந்தர ரூபத்தை பார்க்கணும். அந்த ரூபத்தை பார்க்கறது அவளை ஈஸி இல்லையா? அந்த லீலைகளை எப்படி புரிஞ்சுக்கணும்? கிருஷ்ணாவுடைய ரூபம் வந்து சச்சிதான். அதனால என்ன சொல்லிருக்கு, அவர் பிறப்பற்றவர் தான், ஆனா பிறக்கிற மாதிரி பிறப்பற்றவர் பிறக்கிறார், முடிச்சுக்கவே முடியல. கடவுளுக்கு ஏது பிறப்பு? இந்த காலத்துல பக்த பிரகலாதம் ஒரு படம் வந்துச்சு, பக்த பிரகலாதம், பழைய சினிமா, ரொம்ப நல்லா இருக்கும். அதுல வந்து இந்த அசுர குழந்தைகள்லாம் பிரகலாதத்தை கேட்பாங்க. அசுர குழந்தைகள்லாம் பிரகலாத மர பீச் பண்றாரு. அசுர குழந்தைகளுக்கு நண்பர்களுக்கு வந்து பிரகலாத மர பீச் பண்றாரு, பிரச்சாரம் பண்றாரு. பிரகலாதா, நீ ஏன் இப்படி இருக்க? பசங்க எல்லாம் கேட்கிறாங்க, நீ ஏன் இப்படி இருக்க? எங்க கூட விளையாட வர மாட்டேங்கிறியா? உட்காந்துட்டே இருக்க, நீ என்ன பண்ற? நீ நான் வந்து பகவானை தியானம் பண்ணிட்டு இருக்கேன். பகவானா எங்க இருக்காரு? அவரு எப்படி இருப்பாரு? அவர் எங்க இருக்காரு? இந்த பசங்க கேட்கிறாங்க பிரகலாதிட்ட, பகவானா அவர் எப்படி இருப்பாரு, எங்க இருக்காரு? அவரு ரொம்ப அழகா இருப்பார். தாமரை போல கண்கள், மழைக்காலத்து மேகத்து ஒத்த நிறம், என்றும் பாடாத வைஜெயந்தி மாலை, மார்புல ஸ்ரீவஸ்துபுரி, கழுத்துல கௌஸ்துமணி, மஞ்சள் நிற பீதாம்பராடை, அழகான சுருள் கூந்தல், ரொம்ப அழகா இருப்பார். ஓ, அவங்க அப்பா அம்மா யாரு? அடுத்து கேட்டாங்க, அப்பா அம்மா யாரு? அவருக்கு அப்பா அம்மா இல்ல, ஐயோ பாவம். அந்த பசங்க பிரகலாதுடைய நண்பர்களா இருக்காங்கல்ல, பிரகலாத விளையாட கூப்பிடுவாங்க. பிரகலாத விளையாட்டுக்கு வரமாட்டேன். ஏன் பிரகலாத நீ விளையாட வரமாட்டேங்கிற? நீங்க வாங்க, நான் கதை சொல்லி தரேன், நான் பகவான் பத்தி சொல்லி தரேன். அப்ப ஆர்வமா கேட்டாங்க இந்த பசங்க எல்லாம், சொல்லு பகவான் பத்தி சொல்றியா? அவர் அப்பா அவர் யாரு, எங்க இருக்காரு இல்ல சொல்லிட்டு வந்தாரு. அவங்க அப்பா அம்மா யாருன்னு கேட்டா, அவருக்கு அப்பா அம்மா இல்ல. கடவுளுக்கு யார் அப்பா அம்மா இருக்கு இல்லையா? பகவானுக்கு அப்பா அம்மா கிடையாது. அவர் தான் இந்த உலகத்துடைய தாய் தந்தை எல்லாம். பிதாகமஸ்ய ஜெகதோ மாதா தாதா பிதாமக, அகிலத்தின் தாய் தந்தை முன்னோன் காப்பவன் எல்லாம் கிருஷ்ணன். பீஜமாம் சர்வபூதானாம் வித்தி பார்த்த சதா, இந்த அகிலத்தோட விதை, இந்த அகிலத்தோட விதை வித்து கிருஷ்ணா. பீஜம் பிதா, பிதாகம மாதா தாதா பிதாமக, தாய் தந்தை எல்லாம் கிருஷ்ணன் தான். பிரம்மா வந்து பிதாமகன் சில நேரங்கள்ல, அந்த பிதாமகனுக்கு தந்தை கிருஷ்ண பிராபிதாமகன், கிருஷ்ணா வந்து பிராபிதாமகன். அதனால கிருஷ்ணருக்கு எப்படி, கடவுளுக்கு எப்படி அப்பா அம்மா இருக்க முடியும்? பிரகலாத் சொன்னாரு அவருக்கு அப்பா அம்மா இல்லைன்னு. ஐயோ பாவம். அந்த பசங்க வந்து ஐயோ பாவம் அப்பா அம்மா இல்ல போல இருக்கு. அப்புறம் பிரகலாத் சொன்னார், இல்ல அவருக்கு அப்பா அம்மா தேவையில்லை, ஏன்னா அவர்கிட்ட தான் எல்லாம் வருது, அவர் தான் எல்லாத்தையும் படிக்கிறாரு. ஆனாலும் தன் பக்தர்களோடு அன்பு பரிமாற்றம் செய்யறதுக்காக, பக்தர்களை மகிழ்விக்கிறதுக்காக அவரு பிறப்பெடுக்கிறார். பிறப்பற்றவர் பிறக்கிறார். ஏன்னா
வசுதேவர் தேவியும் ஆசைப்படுறாங்க கடவுளே குழந்தையா வரணும், பகவானே பகவானே குழந்தையா வரணும், வசுதேவர் தேவியும் ஆசைப்படுறாங்க. அப்ப அவங்க பக்தி, ஓகே இவங்க எனக்கு அப்பா அம்மா இருக்குன்னு ஆசைப்படுறாங்க. கிருஷ்ணர் தான் எல்லாருக்கும் அப்பா அம்மா இருக்கு. ஆனா கிருஷ்ணருக்கே அப்பா அம்மா இருக்குன்னு ஒரு டிவோட்டி ஆசைப்பட்டா கிருஷ்ணர் அதையும் சாங்ஷன் பண்ணிடு. ஓகே, சாங்ஷன், இமிடியட்லி சாங்ஷன். ஓ இவங்க எனக்கு அப்பா அம்மா இருக்குன்னு ஆசைப்படுறாங்களா, ஓகே வாங்க, வெல்கம். ஏன் வசுதேவர் தேவகியும் கிருஷ்ணருக்கு அப்பா அம்மா இருக்கு ஆசைப்படுறாங்க? வசுதேவர் தேவகி, யசோதா, நந்த மகாராஜ், தசரதர், கௌசல்யா, ஜெகநாத் மிஸ்ரா, சச்சி மாதா, எப்பெல்லாம் பகவான் இந்த பூமியில வராரோ அப்போ தன் பக்தர்களை 2 பேர் அப்பா அம்மாவா தேர்ந்தெடுக்கிறார். சில பக்தர்களை அப்பா அம்மாவா தேர்ந்தெடுக்கிறாரு, சில பக்தர்களை குருவா தேர்ந்தெடுக்கிறாரு, சில பக்தர் அத்தை மாமா, அத்தை மாமா, சகோதரன், நண்பர்கள், உறவினர்கள். சரி, ஏன் கிருஷ்ணா வசுதேவர் தேவி குழந்தையா வந்தாரு? பகவானுக்கு சேவை பண்ணலாமே, அது பெற்றோரா இருந்தா சேவை பண்ணுமா? ரோபா என்ன சொல்ற ரோபா என்ன சொல்றாரு? பக்தர் என்ன நினைக்கிறாரா? பக்தர்கள் என்ன நினைக்கிறாங்க? கடவுள் எனக்கு தந்தையா இருந்தாருன்னா, கடவுள் எனக்கு தந்தையா இருந்தா அவர் என்னை பராமரிக்கணும், என்னை பாதுகாக்கணும், எனக்கு தேவைகளை பூர்த்தி செய்யணும். அப்ப அவர் எனக்கு சேவை பண்ணுவார் இல்லையா? ஒரு பக்தர் என்ன நினைக்கிறாரு? தெய்வம், கடவுள், பகவான், இறைவன் கிருஷ்ணா அவரு எனக்கு அப்பா அம்மாவா இருந்தா அவர்தான் எனக்கு சேவை பண்ணுவார். என்ன பண்ணுவாரு? இந்த பக்தர்களை பாதுகாக்கணும், அவங்க பராமரிக்கணும், அவங்க தேவைகளை பூர்த்தி செய்யணும், அவங்களை கவனிச்சுக்கணும். அதனால இந்த தூய பக்தர்கள் என்ன நினைக்கிறாங்க? நோ 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 நோ, நான் கிருஷ்ணாவுக்கு வேலை வைக்க கூடாது, நான் கிருஷ்ணாவுக்கு சேவை வைக்க கூடாது, நான் கிருஷ்ணாவுக்கு சேவை பண்ணணும், நான் கிருஷ்ணாவுக்கு சேவை பண்ணணும். அதனால ஓ கிருஷ்ணா, ஓ தெய்வமே, நீங்க எனக்கு குழந்தையா வந்துருங்க. நீங்க எனக்கு குழந்தையா வந்துட்டா உங்களை பராமரிக்கிறது, பாதுகாக்கிறது, கவனிக்கிறது, சேவை பண்றதுல எங்களுக்கு ஆயிடும். அப்போ ஒரு பக்தர் என்ன நினைக்கிறாரு? கடவுள் நமக்கு சேவை பண்ணக்கூடாது, நாம கடவுளுக்கு சேவை பண்ணணும். ரைட். அதனால வசுதேவர் தேவகி அவங்க கிருஷ்ணா குழந்தையா வர்றாரு. யசோதாமா நந்தகோபுர வீட்லயும் கிருஷ்ணா குழந்தையா தவழ்ந்து விளையாடுறாரு. கௌசல்யாவுக்கு தசரதற்கு ராமர் குழந்தையா வந்தாரு. ஜெகநாதருக்கு சச்சி மாதாவுக்கு கௌரங்க மகாபிரபு சைத்தன்யர் குழந்தையா வந்தாரு. அதாய் ஓஜா பத்மாவதி அவனுக்கு நித்யானந்தர் குழந்தையா வந்தாரு. கஷ்யபருக்கு அதிதிக்கு வாமனர் குழந்தையா வராரு. சுதபா பிரிஷ்ணிக்கு பிரிஷ்ணி கற்பரா வராரு. ஜமதாகினிக்கும் ரேணுகாவுக்கும் பரசுராமரா வராரு. எப்படி கிருஷ்ணா இந்த பூமியில வரும்போது தங்கள் பக்தர்ல ஒருத்தரை அப்பாவும் ஒரு பக்தர் அம்மாவும், இவங்க என்ன பண்றாங்க? இந்த குழந்தைய வளர்க்கணும், பாதுகாக்கணும், பராமரிக்கணும், கவனிச்சுக்கணும். சோ கிருஷ்ணா என்ன பண்ணிடுறாரு? தன்னை ஒரு சாதாரண குழந்தை போல ஒன்று பிடிச்சாரு. இந்த சாதாரண குழந்தை பண்ற வேலையை பார்க்கும்போது இந்த முனிவர்கள், தேவர்களுக்கு எல்லாம் குழப்பமாகுது. இவரு உண்மையாலுமே கடவுளா, முழுமுதல் கடவுளா? நீங்க நாத்திகர்களை கேள்வி கேட்பாங்க. நாத்திகர், ஓ உங்க கடவுளே குழந்தையா இருக்கு, கடவுள் எப்படி குழந்தையா இருப்பாரு? இல்லையா? கிருஷ்ணருடைய கிருஷ்ணருடைய பிறப்பு செயல்கள்லாம் திவ்யமானது. ஜென்ம கர்ம சமய திவ்யம். பகவானுடைய பிறப்பு செயல்லாம் திவ்யமானது. இதை புரிந்து கொள்ள முடியாத முட்டாள்கள் அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க? அது எப்படி கடவுள் எப்படி குழந்தையா இருக்க முடியும்? கடவுள் எப்படி ஒண்ணும் தெரியாதா இருக்க முடியும்? கடவுளுக்கு ஏது அப்பா அம்மா? ஏன் முடியாது? வை நாட்? வை நாட்? சோ கிருஷ்ணா எல்லாம் தோன்றுவது. அவர் அவர்
எல்லாத்தையும் உற்பத்தி பண்றாரு, எல்லா விதமான இன்பங்களையும் அனுபவிக்கிறார், எல்லா விதமான இன்பங்களை அனுபவிக்கிறாரு. அப்படி இருக்கும்போது தாய் தந்தை பாசத்தையும் அவர் அனுபவிக்கிறார். ஒரு பக்தர் கிருஷ்ணாட்ட தாய் தந்தையா இருக்கணும்னு ஆசைப்படும் போது கிருஷ்ணா என்ன பண்றாரு? ஓகே, வெரி குட், நீங்க எனக்கு அப்பா அம்மா இருக்குமா? ஓகே, நான் குழந்தையா வரேன். அப்ப நீங்க எனக்கு தாய் தந்தையா இருந்து என்ன குழந்தையா பார்த்துக்கோங்க, நானும் உங்களுக்கு குழந்தையா இருந்துட்டு அந்த வாத்சல்ய பாவத்தை அனுபவிக்கிறேன், வாத்சல்ய ரசம். இப்படி வசுதேவருக்கும் தேவிக்கும் கிருஷ்ணர் குழந்தையா இருக்கும். வசுதேவருக்கு நல்லா தெரியும் கிருஷ்ணா முழுமுதற் கடவுள், பரம புருஷோத்தமன். அந்த பரம புருஷோத்தமன் தான் எனக்கு குழந்தையா வந்திருக்காரு. ஆனாலும் வசுதேவர் தன் பெற்றோர் பாசத்தினால, ஓ கிருஷ்ணா, நீங்க குழந்தையா மாறிடுங்க, கம்சன் வந்துடுவான், இங்க உங்களை கொண்டுடுவான், அவங்களை சேஃபா கொண்டு போய் விருந்தாவனம் விட்டுறாரு. கிருஷ்ணர் யாராலும் கொல்ல முடியாது, மாறா கிருஷ்ணர் கையால கம்சன் கொல்லப்படுவான். ஆனா வசுதேவர் என்னதான் கிருஷ்ணா முழுமுதற் கடவுள் தெரிஞ்சிருந்தாலும் தன் பெற்றோர் பாசத்தினால் அது மறந்து போயிடுறாரு, பெற்றோர் பாசத்தினால மறந்து போயிடுறாரு. கிருஷ்ணாவும் அப்படியே நடந்துக்கிறாரு. ஓகே, நான் வசுதேவர் குழந்தையா வந்துட்டேன், இப்ப போயிட்டு வசுதேவட்ட, ஏ வசுதேவா, நான் யாரு தெரியுமா? யாரு? என்ன சாதாரண மனுஷன் நினைச்சிட்டு இருக்கியா? இல்லையா? இப்போ அந்த மதுரால சிறைச்சாலையில வசுதேவருக்கும் தேவிக்கும் கிருஷ்ண குழந்தையா வந்துட்டாரு. 4 கரமுள்ள வாசுதேவனா தரிசனம். வாசுதேவனுக்கு 4 கை வரும், தேவைப்படும் போது 4 கை எடுத்துட்டு, தேவைப்படும் போது 2 கை வரும். வாசுதேவ கிருஷ்ணன் வனமாலி கதி சாங்கி சங்கி சக்ரி சனந்தகி ஸ்ரீமான் நாராயண விஷ்ணு வாசுதேவ கிருஷ்ணன். அப்போ வசுதேவர் சொல்றாரு, ஓ கிருஷ்ணா, ஓ தெய்வமே, ஒரு குழந்தையா மாறிடு. கிருஷ்ணனுக்கு நாயே குழந்தையா மாறணும், கம்சன் கொண்டுட்டேன், கம்சன் இங்க வர சொல்லி நான் கொள்றேன் இல்லையா? கிருஷ்ணன் நினைச்சிருந்தா பண்ணிருக்கலாமே. முதல்ல கிருஷ்ணா தேவியோட கர்ப்பத்துல வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா தேவியை சந்தோஷப்படுத்துறதுக்காக புத்திமாராணி பிரார்த்தனை பண்றேன். தேவியும் வசுதேவரும் தேவியும் சந்தோஷப்படுத்துறதுக்காக நீங்க அவங்க கொண்டு ஓகே. இப்போ வசுதேவர் தேவியும் சந்தோஷப்படுறாங்க, அவங்க பிரார்த்தனை பண்ண மாதிரி அந்த தெய்வமே அவங்க குழந்தைய வந்துருது. இப்ப கிருஷ்ணர் என்ன பண்ணலாம்? ஓகே, நீங்க பிரேயர் பண்ணீங்க, நான் குழந்தைய அவர் வந்துட்டேன், கூப்பிடுங்க அந்த கம்சனை, இங்கே கொண்டுடுறாங்க. இமீடியட்டா ரிலீஸ் பண்ணிடுறோம், இமீடியட்டா உடனே உங்களை ரிலீஸ் பண்ணிடுறோம். நோ, கிருஷ்ணர் அதை பண்ணல. ஏன் கிருஷ்ணா உடனே இது பண்ணல? என்ன வசுதேவருக்கு நல்லா தெரியும் கிருஷ்ணா முழுமுதற் கடவுள். ஓ, இந்த முழுமுதற் கடவுள் கிருஷ்ணா என் முன்னாடி நேருக்கு நேர் இருக்காரு. கிருஷ்ணரால என்ன பண்ண முடியாது? அடுத்த செகண்ட், அடுத்த வினாடியில கிருஷ்ணரால கம்சனை கொள்ள முடியும். பட் ஏன் செய்யல அவரு? ஏன் 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 வச்சு ஆன்லைன்ல இருக்கா தெரியுமா? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. அவர் லீலைகள் நடத்திருக்கு, பக்தர்களுக்கு அவருக்காக அந்த டைம் எடுத்துக்கிறார் பிரபு. ஒரு சினிமால ஹீரோ வந்த உடனே பெருசாகி பணக்காரனா உடனே க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா அந்த தியேட்டர்ல எந்த இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அது மாதிரி பகவான் லீலைகள் பண்றாரு பிரபு, லீலைகள் பண்றாரு பக்தர்களை கவர்வதற்காக. ஓகே, தேங்க்யூ மாதாஜி. விஜயவாசல மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. அவங்களோட பொறுமை, சகிப்புத்தன்மை, இது எல்லாத்தையும் நமக்கு கற்று தரணும் அப்படிங்கிறதுக்காக பிரபு. ப்ரீவியஸ் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஸ்ரீலலிதா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரணாம் பிரபு. பிரபு, ஆக்சுவலா நம்மளை விடுவிக்கணுங்கிறதுக்காக அவருடைய லீலைகள் மூலமா நம்மளை பந்தப்படுத்தப்பட்ட ஆத்மாக்கள், ஏன்னா இவர் அப்ப பண்ணதுனாலதானே இப்ப இன்னைக்கு நம்ம அதை கோவர்த்தன லீலையாகட்டும், பிரம்ம விமான நிலையாகட்டும் கேட்கிறோம் நம்ம. சோ அதை விடுவிக்கணுங்கிறதுக்காக தான் பிரபு. ஜீவாத்மாக்கள் பகவானை பற்றி பாடுவதற்கும் கேட்பதற்கும் சந்தர்ப்பம் கொடுத்து. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, முதல் பாயிண்ட், வசுதேவரும் தேவகியும் கிருஷ்ணருடைய திட்டத்தை நிறைவேற்றுறதுக்காக இங்க வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான். வசுதேவர் தேவகியும் எதுக்காக இந்த பூமியில வந்தாங்க? கிருஷ்ணாவுடைய பிளான் எக்ஸிக்யூட் பண்றது. அவங்களுக்கு திட்டம் கிடையாது, அவங்களுக்கு தனி பிளான். ஒரு பியூர் டிவோட்டி, ஒரு தூய பக்தருக்கு தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு திட்டம் எல்லாம் கிடையாது. நம்ம வச்சுட்டு இருப்போம்,
நம்ம நிறைய திட்டம் போட்டு வச்சிருப்போம். பக்தியா இன்னும் கொஞ்ச நாள் கூடி போட்டும், இதெல்லாம் முடிச்சிடலாம் இல்லையா? பல பிளான் வச்சிருப்போம். இந்த இதை முடிச்சிடணும், அதை முடிச்சிடணும், இதெல்லாம் முடியறதுக்கு நம்ம முடிச்சு போயிடுவோம். இதெல்லாம் முடியறதுக்குள்ள பிரபு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இதெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன். அதெல்லாம் முடியுதோ இல்லையோ, நீங்க இருப்பீங்களா முதல்ல. அதனால காலம் தாழ்த்தவே கூடாது, காலம் தாழ்த்தவே கூடாது, தள்ளி போடவே கூடாது. அப்புறம் பாத்துக்கலாம், இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், இன்னும் கொஞ்சம் வருஷம் போகட்டும். பிரபு சில ரெண்டாவது சொல்லுவாங்க, கொஞ்ச நாள் பொறுங்க, நாங்களும் உங்க கூடயே வந்துடுறோம். கொஞ்ச நாள் பொறு தலைவா, நானும் உங்க கூடயே வந்துடுறோம். நடக்கவே போறதில்ல, நடக்கவே இப்படி சொன்னா நடக்காது. எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துடுறேன். எல்லாத்தையும் முடிக்க முடியாது, ஜட உலகத்துல எதையுமே முடிக்க முடியாது. ஏன்னா அது தொடர்ந்துகிட்டே இருக்கு. யோசிச்சு பாருங்க, எங்கேயா ஃபுல் ஸ்டாப் இருக்கான்னு பாருங்க. நான் சொல்லிட்டே வர ஒண்ணுன்னா, பிரபு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, என் பையனுக்கு பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன், அப்ப நான் வந்துடுறேன். கல்யாணம் முடிச்சது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, பேர குழந்தை இருக்காது, இப்ப வந்துடுறேன். பேர குழந்தை கொஞ்சம் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்கும், அப்படி வரல. சரி, பேர குழந்தை ஸ்கூலுக்கு போற இப்பயே வரலாமா? என் மருமக ரொம்ப கஷ்டப்படுறா, பையனு 2 பேரும் போயிடுறா, வீட்டுல யாரும் இல்லை. அப்புறம் கொஞ்ச நாள் இவங்களே இல்லை. கடைசியில பேரனுக்கு காது குத்தணும், மொட்டை அடிக்கணும், ஸ்கூல்ல சேர்க்கணும். நான் தான் ஸ்கூல் விட்டு வந்து நான் தான் தோசை விட்டு கொடுப்பேன் இல்லையா? அதுக்கப்புறம் இவ்வளவு நாள் இருந்துட்டேன், கொஞ்சம் பேரனுடைய கல்யாணத்தையும் பார்த்துட்டு வந்துட்டேன். இவ்வளவு நாள் இருந்துட்டேன், என் பேரனுடைய கல்யாணத்தையும் பார்த்துட்டு அவளுடைய குழந்தையும் பார்த்துட்டு வந்துடுறேன். அது கைலாஷ் ஸ்டோரி. கைலாஷ் நாரதனுடைய டிசைபிள். நாரதருக்கு கைலாஷ் ஒரு சீடர் இருக்கு. நாரத முனிவர் சொன்னார், கைலாஷ், மனிதனுடைய ஆயுள் காலம் ரொம்ப குறைவு, மனிதனுடைய ஆயுள் காலம் ரொம்ப கம்மி, டைம் வேஸ்ட் பண்ணாத, சீக்கிரம் வா, பகவான்கிட்ட போகணும். குரு மகாராஜ், எனக்கு இன்னும் விவரமே தெரியாது, ரொம்ப சின்ன பையன், கொஞ்சம் பொறுத்துக்கங்க, என்னுடைய ஸ்டடீஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்தாரு. ஓகே, நாரதர் வெயிட் பண்ணாரு. கொஞ்ச நாள் கழிச்சு நாரதர் திரும்பி வந்தாரு. கைலாஷ், ரெடியா போலாமா, கிருஷ்ணாட்ட போலாமா? கொஞ்சம் வெயிட் பண்ணி குரு மகாராஜ், எனக்கு மேரேஜ் பண்ணிக்கலாம் ஆசை, கல்யாணம் பண்ணிக்கணும். கல்யாணம் பண்ணிட்டு பக்தி பண்றது, பக்தி கல்யாணம் பண்ணிட்டு கூட பண்ணலாமே. நிறைய கிரகஸ்தா டிவோட்டிஸ் எல்லாம் இருக்காங்க. சுவாயம்பு மனு கிரகஸ்தா, பிரகலாதர் கிரகஸ்தா, சிவபெருமான் கிரகஸ்தா, பிரம்மதேவர் கிரகஸ்தா, தசரதர் கிரகஸ்தா, ஜனகர் கிரகஸ்தா, லிஸ்டே இருக்கு, பெரிய லிஸ்ட். அதனால கிரகஸ்தர் கூட பக்தி பண்ணலாமே. கைலாஷ் வேண்டாம், முன்னால சரணடைய முடியாது, வேண்டாம் பண்ணாத. குரு மகாராஜ் அனுமதி கொடுங்க, தயவுசெய்து பிளீஸ், நான் உங்களை நமஸ்காரம் பண்றேன், எனக்கு கிரகஸ்த வாழ்க்கை அனுமதி கொடுங்க. சரி, கிரகஸ்தான பக்தி பண்ணி வந்துருவியா நீ? சீக்கிரம் வந்துடுற. சரி, கிரகஸ்த வாழ்க்கைக்கு போயிட்டாரு. கிரகஸ்த வாழ்க்கையில போன திரும்பி கொஞ்ச நாள் கழிச்சு நாரதர் வராரு. கைலாஷ் சொல்றாரு, இப்ப என் மனைவி நான் பராமரிக்கணும், கிரகக்ஷேத்திர சுத்தாப்த வித்தை, நாங்க தங்கறதுக்கு வீடு வேணும். அப்படியே மரத்துக்கடியில தங்க முடியாது, ஒரு சன்னியாசி பிரம்மச்சாரி மாதிரி மரத்துக்கடியில தங்க முடியாது. இன்னைக்கு கலியுகத்துல சன்னியாசி பிரம்மச்சாரியே மரத்துக்கடியில தங்கறது இல்லை, அவங்களே பெரிய பெரிய அரண்மனை மாதிரி வீடு வச்சிருக்காங்க. நிறைய சோக்கால்டு சாமி வெளியே, இங்க வெளியே போய் பாருங்க, பேரடமான சாமியார்கள் பெரிய பெரிய அரண்மனை மாதிரி ஆசிரமம் வச்சிருக்காங்க. கார் என்ன, பேர் என்ன, ஊர் என்ன, இல்லையா? அப்படி இருக்கும் ஒரு கிரகஸ்தரை பத்தி சொல்ல என்ன இருக்கு? கைலாஷ் சொன்னாரு, ஓ குரு மகாராஜ், எனக்கு வீடு வேணும், நிலம் வேணும், அப்புறம் குழந்தைங்க வச்சு. சரி, எப்பதான் வருவேன், கொஞ்சம் பொறுத்துக்க, வந்துடுறேன். கொஞ்ச நாள் கழிச்சு நாரதர் வந்தாரு. கைலாஷ், என்னாச்சு? இப்பதான் குழந்தை பிறந்திருக்கு, என் மனைவி தனியா கஷ்டப்படுறா, நான் தான் கூட ஹெல்ப் பண்ணணும், குழந்தைய படிக்க வைக்கணும், ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி, சோ மெனி திங்ஸ். இதுதான் அப்பவே சொன்னா, கேட்டியா நீ? குரு மகாராஜ் கொஞ்சம் பிளஸ் பண்ணுங்க, சீக்கிரம் வந்துடணும், பிளஸ் பண்ணுங்க. நம்ம போய் குருகிட்ட சொல்லுவோம், குரு மகாராஜ் என்ன ஆசீர்வாதம், எப்படியாவது நான் சீக்கிரம் வந்துடணும் அப்படின்னு போய் குரு மகாராஜ் பிளஸிங் கொடுங்க. சரி, அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பி நாரதர் வந்தாரு. கைலாஷ், உன் பசங்க எல்லாம் வளர்ந்துட்டாங்க, இப்பயாவது வா. பசங்க எல்லாம் வளர்ந்துட்டாங்க, வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க, இனி என்ன பண்ற நீ வீட்டுல?
இனி நீ வீட்டுல என்ன பண்ணிட்டு இருக்க, எப்பயாவது வா. அப்ப கைலாஷ் சொல்றாரு, ஓ குரு மகாராஜ், என் பசங்களுக்கு உலகமே தெரியாது, ஒண்ணும் தெரியாது. யார் அவங்கள பாத்துக்குவாங்க, யாரும் சொல்லி கொடுப்பாங்க, யாரும் கூட இருப்பாங்க, நான் தான் எல்லாம் சொல்லி கொடுக்கணும். கொஞ்சம் பொறுத்துக்குங்க, அவனை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு வந்தார். அவங்கள ட்ரைனிங் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுட்டு வந்தார். கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பி நாரதர் வந்தாரு. கைலாஷ் வா போலாம். எங்க வர்றது குரு மகாராஜ், என்னால வர முடியாது. ஏன்னா இப்ப அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனா இல்லற வாழ்க்கையில் உண்மை தெரியாது. அவனுக்கு எப்படி ஃபேமிலி ரன் பண்ணணும், பிள்ளைகள் எப்படி பாத்துக்கணும் ஒன்னும் தெரியாது. நான் தான் சொல்லி கொடுப்பேன், நான் தான் வீட்டுக்கு பெரியவன், நான் தான் இருக்கேன், நான் தான் சொல்லி கொடுக்கணும். ஓ கைலாஷ், வாழ்க்கை போயிட்டே இருக்கு, சீக்கிரம் இப்பயாவது வா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்படி சொல்லி சொல்லி கைலாஷ் என்னன்னாரு, இறந்து போனார். கைலாஷ் இறந்து போன உடனே அந்த வீட்டுல ஒரு பாம்பா பிறந்தார். ஏன் பாம்பா பிறந்தாருன்னா, கைலாஷ்க்கு பயம், தான் சேர்த்து வச்ச சொத்தை யாரா எடுத்துட்டு போயிடுவாங்களோ. அவருடைய சொத்து டாக்குமெண்ட் எல்லாம் இருக்கு, லாக்கர்ல இருக்கு. வீட்டு லாக்கர்ல அவருடைய நகை நட்டு, அவர் மனைவிக்கு கல்யாணத்துக்கு போட்ட நகை, இவருடைய பேங்க் பேலன்ஸ், அதுக்கான டாக்குமெண்ட்ஸ், ப்ராப்பர்ட்டி எல்லாம் இருக்கு. கைலாஷ்க்கு மனசு வரல அதை விட்டு போறதுக்கு. அதே வீட்டுல வீட்டு முற்றத்துல ஒரு பாம்பா இருக்கு. ஏன்னா பாம்பு இருக்கிற இடத்துல யாரும் வர மாட்டாங்க, பெய்து. இந்த பாம்பு இருக்கு. இந்த பசங்க என்ன நினைச்சாங்க, ஓ நம்ம வீட்டுல அடிக்கடி ஒரு பாம்பு சுத்தி வருது, இது ஆபத்து, நம்மளை கொத்திட்டா என்ன பண்றது. ரெண்டு பசங்களுக்கு கம்பு எடுத்தாங்க, கம்பு எடுத்து பாம்பு அடிக்கிறாங்க, போட்டு அடி அடின்னு அடிக்கிறேன். அடி வாங்கி ரத்தம் வர பாம்பு வந்து ஓடிச்சு. அப்ப நாரதர் வந்தாரு. கைலாஷ், இப்பயாவது நீ வரியா, இப்பயாவது நீ வரியா. யாருக்காக சொத்து சேர்த்தாரோ அவங்களே அடிச்சு வரட்டாங்க. அதாவது கைலாசாவது பாம்பு உடல்ல போய் அடி வாங்கினாரு. இப்ப அப்பா அம்மா உடல், மனுஷ உடலே அடி வாங்கிறாரு. பாம்பெல்லாம் தேவையில்லை. கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி சொத்தெல்லாம் சேர்த்து வச்சா பையன் கழுத்துன்னு சொல்லிட்டு போவலியா, சும்மா நை தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்க. ஓல்டேஜ் வயசாயிருச்சு, ஏன் இப்படி தொந்தரவு பண்றீங்க, எங்காவது கோயில் குளம் போக வேண்டியதான். நிறைய வீட்டுல நடக்குது. இல்ல ஓமேஜர் கொண்டு போட்டுரும் கடைங்க. சும்மா அந்த வீட்டுல நேத்து பிறந்த குழந்தை வரை சொல்லும், தாத்தா ஏன் வைட்டு இருக்க, பெசாமரு பாட்டி நச்சினி சும்மா நீ வச்சு கொஞ்ச நேரம் போன் பார்க்க விடுறியா, நை நை பேசிட்டே இருக்கு. இதுதான் மெட்டீரியல் லைஃப், பௌதிக வாழ்க்கை. சரி, இப்ப எதுக்கு இது சொல்லிட்டு இருந்தோம். கிருஷ்ணா வசுதேவருக்கு நம்ம ஒரு திட்டம் வச்சுட்டு இருப்போம். நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பல திட்டம் வச்சுட்டு இருப்போம், இதெல்லாம் முடிச்சுட்டு வரலான்னு. அது நடக்கவே நடக்காது. அதான் நேத்திய வகுப்பு. நேற்று வகுப்பு என்னது, நாம திட்டம் போடலாம், நம்ம என்ன திட்டம் போட்டாலும் பகவான் தான் முடிச்சு வைப்பார் இல்லையா. அவரு ஒரு பிளான் வச்சிருப்பாரு, நடக்கும். மேன் ப்ரொபோசல், காட் டிஸ்கஸ். மனுஷன் வந்து திட்டம் தீட்டிட்டே போலாம், கிருஷ்ணா ஒரு திட்டம் வச்சிருப்பாரு, அதுதான் நடக்கும். அதனால நம்ம திட்டம் போடவே கூடாது. கிருஷ்ணாவுடைய திட்டம் என்ன நம்ம தெரிஞ்சு, நம்ம திட்டம் போட்டா ஃபெயில் ஆயிடும். நம்ம திட்டம் போட்டு வெற்றி அடைஞ்சாலும் ப்ராப்ளம், தோல்வி அடைஞ்சாலும் ப்ராப்ளம். அப்ப என்ன பண்ணும், திட்டமே போடக்கூடாது, எல்லாம் கிருஷ்ணாவுடைய திட்டம் பண்ணி விட்டுரும். ஐயா அந்த அளவுக்கு நான் புத்திசாலி இல்ல, கிருஷ்ணாவுடைய திட்டம் என்னன்னு எனக்கு எப்படி தெரியும். அதுக்குதான் ஆச்சாரியர் குரு, குருகிட்ட போகணும். குரு மகாராஜ், பகவத்கீதையில ஜெய ஜெகநாத் சுவாமி, கிருஷ்ணாவுடைய திட்டம் என்னன்னு சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கணும். குருவுக்கு எப்படி தெரியும் கிருஷ்ணாவுடைய திட்டம் என்னன்னு. பகவானால இந்த பூமிக்கு அனுப்பி வைக்கப்படும். பகவான் இந்த பூமிக்கு அனுப்பி வைக்கப்பட்டதுனால குருவுக்கு தெரியும் கிருஷ்ணாவுடைய திட்டம் என்ன. அப்ப கிருஷ்ணாவுடைய திட்டம் என்ன. பிரபா எழுதுறாரு. பிரபுபாதர் வந்து பாகவதத்துல ரிப்பீட்டடா எழுதிட்டே இருக்காரு. கிருஷ்ணா இந்த ஜட உலகத்தை படைச்சதே நம்மள திரும்ப அழைச்சிட்டு போயிருக்காரு. கிருஷ்ணா இந்த ஜட உலகத்தை படைச்சதே எதுக்கு, நம்மள திரும்ப அழைச்சிட்டு போறதுக்கு. நம்ம என்ன பண்றோம், ஓ கிருஷ்ணா எனக்கு அனுபவிக்கிறது நினைச்சிட்டு. கிருஷ்ணா வந்து அனுபவிக்கிறதுக்கு அதில் கொடுத்திருக்காரு. நிறைய பேர் பாருங்க,
ஜட உலகத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கிறாங்க. கடவுள் படைச்சிருக்காரு, அனுபவிக்கிறாங்க, அனுபவிங்க. ஐயா, அனுபவிச்சா வேற எல்லாம் அனுபவிக்க வேண்டியது வரும். அனுபவிக்காதீங்க. கிருஷ்ணாதான் உண்மையான அனுபவிப்பாளர். நாம் அனுபவிக்கப்பட வேண்டியவங்க. இல்லைங்க, இப்ப அனுபவிச்சிங்க, அப்புறம் பாத்துக்கலாங்க. இப்ப அனுபவிச்சிங்க, அப்புறம் பாத்துக்கலாங்க. அப்புறம் விழுப்புரம் தான் பினிஷ். லைஃபே முடிச்சு போயிடும். இப்ப அனுபவிச்சிங்க, அப்புறம் பாத்துக்கலாம். அது இன்னொரு கதை சொல்லுவோம் இல்லையா? இப்ப கஷ்டப்பட்டா பின்னாடி நல்லா இருக்கு. தெரியும் உங்களுக்கு? இப்ப கஷ்டப்பட்டா பின்னாடி நல்லா இருக்கலாம். குழந்தை பிறந்தோன்னு சொல்லுவாங்க, ஏய் தம்பி, ஸ்கூல்ல சேர்க்கறா, இப்ப கஷ்டப்பட்டு படிச்சா பின்னாடி நல்லா இருக்கு. சரி, ஸ்கூல்ல போலாம். ஸ்கூல்ல போய் இப்ப கஷ்டப்பட்டு படிச்சா பின்னாடி நல்லா இருக்கலாம். சரி, அப்போ கொஞ்சம் கொஞ்சம் படிச்சு 10th வந்தான். 10th வந்து திருப்பி சொல்றாங்க, அண்ணா நீ பப்ளிக் எக்ஸாம் இப்ப கஷ்டப்பட்டதான் பின்னாடி நல்லா இருக்கு. சரி, 10th பப்ளிக் எக்ஸாம் நல்லா எழுதி நல்ல மார்க் வாங்கிட்டான். அப்புறம் கண்ணா 12th அதுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா எழுதணும். 12th நல்ல லைஃப் இதுலதான் இருக்கு. அம்மா 12th நல்ல மார்க் வாங்கினா நல்ல காலேஜ் சீட் கிடைக்கும். நல்ல காலேஜ் சீட் கிடைச்சாதான் நல்ல வேலை கிடைக்கும். நல்ல வேலை கிடைச்சாதான் நல்ல பொருளை கல்யாணம் பண்ண முடியும். நல்ல பொருளை கல்யாணம் பண்ண முடியும். அப்பதான் நல்லா சம்பாதிக்க முடியும். அப்பதான் நல்லா அனுபவிக்க முடியும். படி. அவன் 12th விழுந்து படிச்சான். அப்புறம் கண்ணா, நீ காலேஜ் போற, லைஃப் சேலஞ்சு, நல்லா அரியெல்லாம் வைக்காம நல்ல பெர்சன்டேஜ் வாங்கிடு. அப்பதான் அவனுக்கு அதுல இருந்துட்டு காலேஜ்ல வந்து சொல்லுவாங்க கேம்பஸ் இன்டர்வியூ இதெல்லாம் போனா அவனுக்கு டக்குன்னு வேலை கிடைச்சிடும். நல்லா படினாங்க. சரி, அவனும் படிச்சான். படிச்சிருக்கான்னா இப்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டாதான் நல்ல கம்பெனில வேலை கிடைக்கும். கஷ்டப்பட்டினாதான் நல்ல கம்பெனில வேலை கிடைக்கும். கஷ்டப்படு. சரி, கஷ்டப்பட்டு நல்ல கம்பெனில வேலை பார்த்துட்டான். நல்ல கம்பெனி வேலை கிடைச்சுன்னு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தேடினாதான் நல்ல பொண்ணை கல்யாணம் பண்ண முடியும். கஷ்டப்பட்டு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணா. இப்போ இதான் கல்யாணம் பண்ணிருக்கீங்க, இப்ப கஷ்டப்பட்டா பின்னாடி நல்லா இருப்பீங்க. இப்பதான் நீங்க கல்யாணம் பண்ணிருக்கீங்க, இப்ப கஷ்டப்பட்டா பின்னாடி நல்லா இருக்கலாம். சரி, அவனுக்கு கஷ்டப்பட்டு குழந்தை எல்லாம் வந்துருச்சு. இப்பதான் குழந்தை பிறந்திருக்கு, கொஞ்சம் பொறுப்பா இருந்தீங்கன்னா பின்னாடி நல்லா இருக்கலாம். இப்பதான் குழந்தை பிறந்திருக்கு, கொஞ்சம் பொறுப்பா இருந்தா பின்னாடி நல்லா இருக்கும். கடைசியில என்னாச்சு, பின்னாடி போய் அவன் லைஃபே போயிடுச்சு. பின்னாடி அவன் லைஃப்ல பின்னாடி போயிட்டான். கிருஷ்ணாட்ட வரவே இல்லை. அது மாதிரி ஜட உலகமே இப்படிதான். இப்படியே சொல்லி அவன் லைஃபையே முடிச்சிருவாங்க. அவன் லைஃபையே முடிச்சு. சரி, அடுத்தது, அதனால நம்ம திட்டம் வச்சுக்க கூடாது. நம்ம பிளான் என்னவா இருக்கும்? ஆச்சாரியர் சொல்றாரு, பகவத்கீதை கிருஷ்ணன் என்ன சொல்லியிருக்காரு, அந்த பிளான எக்ஸிக்யூட் பண்ணணும். பர்ஃபெக்டா இருக்கும் லைஃப்ல. வேற எந்த பிளான் போட்டாலும் கிராஃப் மாதிரி ஏறி இறக்கும். சிக்ஸாக்கா இருக்கு. கிராஃப் வரையும் இல்லையா, அப்படியே புள்ளி வச்சு கிராஃப் போடும்போது அப்படி வேரியேஷன்ஸ் இருக்கும். பட் கிருஷ்ணாவோட அப்படியே லெவலா போகும். அதனால தூய பக்தர் இந்த பூமிக்கு வர்றது எதுக்காகன்னா, கிருஷ்ணாவோட திட்டத்தை நிறைவேற்றுறதுக்காக. கிருஷ்ணாவுடைய பிளான் என்னது? நம்மளெல்லாம் வெடிக்குது. அப்போ வசுதேவர் தேவிக்கும் முதல் ரீசன் ஏன் கிருஷ்ணா கிட்ட நீங்க உடனே காப்சன் கொள்ளுங்கன்னு சொல்லல. ஏன் முதல்ல அவங்க கிருஷ்ணாவுடைய திட்டப்படி நடக்குது. நம்ம ஒரு பிளான் சொல்ல வேண்டாம். கிருஷ்ணாட்ட போய் என்னுடைய பிளான் நான் சொல்ல வேண்டாம். கிருஷ்ணா உங்க பிளான் படி நீங்க. அவருடைய பிளான் என்னது? முதல்ல விருந்தாவனுக்கு போகும். ஸோ பிளான் நம்பர் 2. பிளான் நம்பர் 1 கிருஷ்ணாவுடைய திட்டம் என்னன்னு வசுதேவர் தேவிக்கு தெரிஞ்சுக்க. அதுக்கு அசிஸ்ட் பண்ணதான் வந்திருக்காங்க. தூய பக்தர்கள் இந்த பூமியில கிருஷ்ணனுடைய திட்டத்துக்கு அசிஸ்ட் பண்றதுக்கு தவிர அவங்க என்ஜாய் பண்றதுக்காக, இந்த ஜட உலகத்தை அனுபவிக்கிறதுக்காக வரல. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? கடவுள் நிறைய திட்டம் வச்சிருப்பாரு, அதெல்லாம் இப்ப சரிப்பட்டு வராது, முதல்ல நாம அனுபவிச்சிருவோம். அதுக்கப்புறம் வயசானதுக்கு அப்புறம் 2 திட்டம் மேட்ச் ஆகுதா பாக்கலாம். வசுதேவ தேவைக்கும் முதல் ரீசன் கிருஷ்ணாவுடைய பிளான் எக்ஸிக்யூட் பண்றதுக்காக வந்திருக்காங்க. கிருஷ்ணாவோட திட்டத்துக்கு அசிஸ்ட் பண்றதுக்காக, கிருஷ்ணாவோட திட்டத்தை நிறைவேற்றுறதுக்காக. 2வது, கிருஷ்ணாவோட திட்டம் என்னது? அவர் விருந்தாவனம் போகணும். அதோட நோக்கம் என்ன? அந்த லீலைகள் எல்லாருக்கும் தெரியணும். சொன்ன பாயிண்ட்ஸ். இந்த ஜட உலகத்துல
எல்லாருக்கும் இந்த லீலைகள் தெரியணும். ஸ்ரீமந்தி காயந்தி கிருணயந்தி சாதனம். ஒரு ஜன உலகத்தில் இருக்கிற உயிர்வாழிகள் கிருஷ்ணரை பற்றி பேசுவதற்கும் பாடுவதற்கும் நினைப்பதற்கும் சான்ஸ் விருந்தாவன் லீலா. மூணாவது, கிருஷ்ணா இந்த பியூர் டிவோட்டி எவ்வளவு டாலரேட் பண்ணிக்கலாம். வசுதேவ தேவகியும் ஐயோ அம்மான் குய்யா முய்யான் கத்தல, கிருஷ்ணா என்னை காப்பாத்து, ஜெயிலுக்குள்ள இருக்கேன், சாப்பாடு இல்ல, பிரசாதம் இல்ல, நான் எங்க போவோம், மொபைல் போன் கூட இல்ல கையில, ஏதாவது நெட்ல பாத்துட்டு இருக்கலாம், டைம் பாஸ் பண்ணலாம், ஒண்ணு கிடையாது, அதெல்லாம் கிடையாது. அந்தே நாராயண பகவான் மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்காங்க ஜெயிலுக்குள்ள உட்காந்து. நோ சோசியல் மீடியா, நோ டிவி, நோ சினிமா, ஒண்ணும் கிடையாது. பெட்டர் நம்ம அந்த மாதிரி இடத்துல போட்டா நல்லா பக்தி பண்ணிட்டு பாரு, எதுவுமே இல்லாத இடத்துல. அப்ப என்னாச்சு, வசுதேவ தேவியும் கிருஷ்ணரே நினைச்சிட்டு இருக்காங்க. அதனால அவங்களுக்கு அதுலயே திருப்தியா இருக்காங்க. அதனால நாங்க கஷ்டத்துல இருக்கோம், எங்களை கிருஷ்ணர் நீதான் எங்களுக்கு குழந்தை வந்து உடனே விடுவிச்சிட வேண்டியதானே அப்படிலாம் கேட்கல. அழுது புலம்புனா எங்களை ரிலீஸ் பண்ணுங்க. மாறாக வசுதேவ தான் கொண்டு விட்டுட்டு வர்றாரு. வசுதேவ தான் கிருஷ்ணாவை தூக்கின்னு போய் பிருந்தாவனை விட்டுட்டு வர்றாரு. திரும்பி ஜெயிலுக்குள்ள வந்தார். அப்படியே ஓடி போயிடல அவரு. கம்சனுக்கு தெரியாம தலைமறைவாயில்ல. நோ, சரி பாருங்க, வசுதேவரும் தேவிகை நினைச்சிருந்தா, வசுதேவரும் தேவிகை நினைச்சிருந்தா கிருஷ்ணன் அப்பயே குய்ய முயன்னு அழுது புழம்பி எங்களை எப்படி ஜெயில இருந்து ரிலீஸ் பண்ணுங்க, கம்சனுக்கு கொண்டு இருக்கலாம். அதை செய்யல. சரி, ரெண்டாவது ஜெயில ஓப்பன் ஆச்சா, ஜெயில் கதவு திறந்துச்சு. வசுதேவர் போனாரு, தேவையை கூட்டிட்டு அப்படியே ஓடி போயிருக்க வேண்டியது. செயலியே அது. ஏன்னா கிருஷ்ணாவுடைய பிளான் அது இல்ல. நாமளா இருந்தா எப்படா ஓடலாம், எப்படா தப்பிச்சு ஓடிடலாம் இல்லையா? பட் வசுதேவ தேவிக்கு தெரியும் கிருஷ்ணாவுடைய பிளான் இருக்குது, அது இல்ல. சோ நம்ம இங்க இருந்து ஓடக்கூடாது. நம்ம கிருஷ்ணாவுடைய லீலைக்காக வெயிட் பண்ணணும். சோ டாலரேட் பண்ணிக்கிறாங்க கம்சாவுடைய டார்ச்சர். கம்சா டார்ச்சர் பண்றாங்க, ஜெயிலுக்குள்ள போட்டு வச்சு கஷ்டப்படுத்திட்டு. வெட்டு கிடையாது. வசுதேவர் சூரசேன நாட்டுடைய ராஜா. அவர் சூரசேன நாட்டுடைய மன்னர் வசுதேவர். தேவகாவுடைய மகள் தேவகி ராஜகுமாரி. ராஜகுமாரி அரண்மனையில அந்த புறத்துல வாழ வேண்டியவர். வசுதேவர் ஒரு அரியாசனத்துல உட்கார்ந்து நாட்டை ஆள வேண்டியவர். ரெண்டு பேரும் எங்க இருந்தாங்க, ஜெயிலுக்குள்ள உட்கார்ந்து இருக்காங்க, தரையில படுத்துட்டு, சாதாரண துணி போட்டுட்டு. ராஜ உடை அணிந்து கம்பீரமா அரியாசனத்துல உட்கார்ந்து இருக்க வேண்டியவங்க. ராஜ உடை அணிந்து சூரசேன ராஜ்யத்துல மதுராவுடைய கேபிட்டல் அங்க கம்பீரமா உட்கார வேண்டியவங்க. எப்படி இருந்தாங்க, ஜெயிலுக்குள்ள கூடி ஜெயிலுக்குள்ள எந்த ஒரு பெசிலிட்டியும் கிடையாது. நாமளா இருந்தோம் அவ்வளவுதான், ரெண்டு ஆக்கிடுவோம், கிருஷ்ணரை உண்டில ஆக்கிடுவோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, வசுதேவரும் தேவியும் அங்கிருந்து எடுத்துட்டு நம்மள அந்த இடத்துல வச்சு பாருங்க. வசுதேவர் தேவியை அங்கிருந்து எடுத்துட்டு நம்மளை போய் அந்த இடத்துல வச்சு பாருங்க, கிருஷ்ணரை உண்டில ஆக்கிடுவோம். கிருஷ்ணா, இப்படி குழந்தை நீங்க விட்டுட்டு போறே, விருந்தாவனுக்கு நியாயமா தர்மமா, எங்களை யார் காப்பாத்துவா, எங்களை உடனே காப்பாத்துங்க, எங்களுக்கு வேற என்ன கதி இருக்கு, நாங்க எல்லாத்தையும் இழந்துட்டோம், எங்க ராஜ்யம் போச்சு, அது போச்சு, இது போச்சு, எல்லாத்தையும் கொடுங்க. இதுதான் நமக்கும் தூய பக்தர்களுடைய டிஃபரன்ஸ், நமக்கும் தூய பக்தர்களுடைய வித்தியாசம். சோ வசுதேவ தேவகி அழுகல, புழம்பல, கிருஷ்ணாட்ட தொந்தரவு பண்ணல. கிருஷ்ணாவுடைய பிளான் படி எல்லாம் நடக்கட்டும், நம்ம அதுக்காக எந்த அசௌகரியத்தையும் ஏத்துக்க தேவை. எல்லா அசௌகரியங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாத்தையும் கைலி காலி விலகு போட்டிருக்காங்க. கைலி காலி சங்கிலி போட்டு, கழுத்துல ஒரு சங்கிலி போட்டு, கைலி காலி விலங்கு போட்டு மதுரால கூட்டிட்டு வராங்க வசுதேவரையும் தேவகியும். அந்த மல்யுத்த காலத்துல கைதிகள் மாதிரி உட்கார்ந்து இருக்காங்க. இங்க பாக்கட்டும் என்ன நடக்குது. இவங்க முன்னாடி கிருஷ்ணரை கொல்லுவாங்க. சாவணரன் முஷ்டிகனை வச்சுட்டு வசுதேவர் தேவரி சங்கிலி கூட்டி உட்கார வச்சிருக்கான். கம்சன் ஒரு பெரிய சிம்மாசனத்துல உட்கார்ந்துருக்கான். கம்சன் ஒரு ராஜ சிம்மாசனத்துல உட்கார்ந்துட்டு அந்த சண்டையை பார்த்துட்டு இருக்கான். எல்லாம் அணுறாங்க, இது தர்மமே இல்லை, நியாயமே இல்லை, இது அநீதி. இந்த பெரிய மலை மாதிரி இருக்காங்க மல்லர்கள். சாவணரா ஒரு மலை மாதிரி இருக்கா, முஷ்டிகன் ஒரு மலை, ஒரு மல்லரும் பெரிய மலை மாதிரி இருக்கு, மாமிச மலை மாதிரி. கிருஷ்ணரும் பலராமரும் பாலகர்கள், 7-8 வயசு குழந்தைங்க, பாலகர்.
மலை கூட போய் சண்டை போடுறாங்க. இது அநியாயம் அப்படின்னு அழறாங்க. அந்த மல்யுத்த காலத்துல அந்த மதுரா பாஸ்டர் இருக்கு பாகவதத்துல 10th கேட்டோட, இந்த மல்யுத்த காலத்துல கிருஷ்ணர் எப்படி காட்சி கொடுக்கிறாரு ஒருத்தருக்கும். வசுதேவருக்கும் தேவைக்கும் குழந்தையா காட்சி கொடுக்கிறாரு. குழந்தை, என் குழந்தைய போய் இப்படி பெரிய பெரிய மல்லர்கள் கூட எல்லாம் சண்டை போட விட்டாங்களே, அழறாங்க. சோ வசுதேவருக்கும் தேவைக்கும் கிருஷ்ணர் குழந்தையா தெரிகிறாரு. நந்த மகாராஜ் யசோதாவுக்கும் கிருஷ்ணர் குழந்தையா தெரிகிறாரு. கோபர்கள் எல்டர்லி கோபாஸ் அவங்களுக்கும் கிருஷ்ணர் குழந்தையா தெரிகிறாரு. மதுரா இருக்கிற பெண்களுக்கெல்லாம் கிருஷ்ணர் காதலெல்லாம் தெரிகிறாரு. கோபிகளுக்கெல்லாம் கிருஷ்ணர் காதலெல்லாம் தெரிகிறாரு. அந்த மல்லர்களுக்கு கிருஷ்ணா கால சுரூபமா தெரிகிறாரு. டெத் பர்சானிபிகேஷன். கம்சனுக்கு அந்த மல்லர்களுக்கும் கிருஷ்ணா மரண சுரூபமா நிக்கிறார். மிருத்யு சர்வாகஸ்டாக மரண ரூபத்துல நிக்கிறார். அப்புறம் யோகிகள் ஞானிகளுக்கு எல்லாம் அவர் பரம புருஷோத்தம், பரம சத்தியமா காட்சி, பரமாத்மா பரம சத்தியம் யோகேஸ்வரனா காட்சி கொடுக்கிறார். இப்படி ஒவ்வொருத்தரும் பாருங்க, எல்லாரும் கிருஷ்ணர் ஒரே மாதிரி பார்க்க முடியாது. எல்லாரும் கிருஷ்ணர் ஒரே மாதிரி பார்க்க முடியாது. அவங்க மாறுகிறது மாதிரி கிருஷ்ணர் தரிசனம் கொடுக்கிறார். இந்த பொய் கருவம் கொண்டவங்க, பொறாமைக்காரர்கள் கிருஷ்ணா ஒரு சாதாரண மனிதனா தெரிகிறாரு. சாதாரண மனிதனா தெரியும். இத்தம் பிரம்ம சுகானுபூத்தியா தாசந்தானாம் பரதாரக்கேன மாயாச்சிதானாம் நரதாரக்கேன. சுகதேவ கோஸ்வாமி என்ன சொல்றாரு, ஞானிகளுக்கெல்லாம் கிருஷ்ணர் பிரம்மமா தெரிகிறார். பிரம்ம சௌக்கியம், பிரம்மானந்தம், உருவமற்றவர். கடவுள் ஆண்டவர், தெய்வம் உருவமற்றது, அவர் எங்கும் வியாபிச்சிருக்குன்னு கிருஷ்ணாவை அந்த பிரம்மமா நினைச்சிட்டு இருக்காங்க ஞானிகள். தாசந்தானா பரதாரக்கேன பக்தர்கள்லாம் அவரை முழுமுதற் கடவுளா பாக்குறாங்க, பரம புருஷோத்தம் தான். மாயா சித்தானம் நரதாரக்கேன மாயையில் இருக்கிறவங்க, அறியாமையில முட்டாள்கள், அறிவியலிகள், அவஜானந்தி மாமுடா, அவங்க கிருஷ்ணர் ஒரு சாதாரண மனிதரா நினைக்கிறாங்க. என்ன கிருஷ்ண பலராமர் சாதாரண சின்ன பசங்க தானே. மாயா சித்தானம் நரதாரக்கேன மாயையில் இருக்கிறவங்க கிருஷ்ணர் ஒரு சாதாரண மனிதரா நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த கோபர்கள் எப்படி நினைக்கிறாங்க, கிருஷ்ணா என் நண்பன், கிருஷ்ணா என் நண்பன், நண்பர் கூட விளையாடிட்டு இருக்காங்க. இந்த கோபர்களா என்ன பாக்கியம் பண்ணிருக்குங்கிற சுகதேவ கோஸ்வாமி. விருந்தாவனத்து சிறுவர்கள் என்ன பாக்கியம் பண்ணிருக்கணும், அந்த பரம புருஷோத்தனால முழுமுதற்கள் கூட விளையாடிட்டு இருக்காங்க. விளையாடுது. இதுதான் பிரம்மாவை கொலைப்படுத்து. இது என்ன ஆயிடுச்சு பாருங்க, பிரம்மாவை குழப்பி போயிட்டாரு. இந்த கோபால் முழுமுதற் கடவுளா சாதாரண ஆயுர்குல சிறுவன். இந்த கோபால் முழுமுதற் கடவுளா இல்ல சாதாரண ஒரு ஆயுர்குல சிறுவனா, பிரம்மாவை குழம்பி போயிட்டாரு. அதே மாதிரி இந்திரன் குழம்பி போனாரு. என்ன ஒரு சின்ன பையன் பேச்சு கட்டி எனக்கு பண்ற யாகத்தை நிப்பாட்டிட்டாங்க, நான் யாருன்னு காமிக்கிறேன். சம்பர்த்தகா சம்பர்த்தம் மழை பெய்யும். பிருந்தாவனத்தை அடிச்சு கொண்டு போய் கடல்ல போட்டு, பிருந்தாவனத்துல நாசகார மழை பெய்ச்சு பிருந்தாவனத்தையும் அடிச்சுட்டு போய் கடல்ல போட்டு கிருஷ்ணா என்ன பண்ணாரு, ஜெய் ராதா மாதவா குஞ்சபிகாரி கோபிஜன வல்லப கிரிவரதாரி, கோவர்த்தன மலையை கொடைய பிடிச்சிட்டாரு. இந்திரனே பிரமிச்சு போறாரு. நான் ஏதோ சாதாரண குழந்தை நினைச்சிட்டேன், கோபால் சின்ன பையன் நினைச்சிட்டேன். அப்ப பகவானுடைய செயல்கள் பிரம்மா இந்திரன் போன்ற தேவர்களே குழப்பது. இவரு சாதாரண குழந்தையா இல்ல முழுமுதற் கடவுளா இல்லையா? சோ என்னாச்சு, சாணுர முஸ்லிம்னு சொல்றாங்க. கிருஷ்ணா கிருஷ்ணர் பலராமர் யுத்த பூமியில இருக்காங்க. சாணுர முஸ்லிம் பேசுறாங்க, கிருஷ்ணா பலராமோ நீங்க 2 பேரும் யாருன்னு எங்களுக்கு தெரியும். நீங்க சாதாரண பாலகர் அல்ல, நீங்கள் அதீத சக்தி படைத்த தேவர்கள். நீங்கள் தோற்றத்தில் சிறுவர்களைப் போல இருக்கிறீர்கள். நீங்கள் எங்களோடு சண்டை போட தகுதி உள்ளவர்கள். யுத்தம் யாரோடு செய்கிறீர்கள்? சாணுரா கேட்கிறான். உடனே கிருஷ்ணர் சொன்ன, ஓகே சாணுரா, ஐ அம் ரெடி டு ஃபைட் வித் யூ. பலராம் வில் ஃபைட் வித் யூ. கிருஷ்ணர் சொன்னாரு, சாணுரா உனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு நாங்க யாருன்னு. ஏன்னா பாக்குறான் மரண ரூபமா நிக்கிறேன். கிருஷ்ணர் பலராமரும் அவங்க 2 பேருக்கும் முன்னாடி மரண ரூபத்துல நிக்கிறாங்க. அவங்க புரிஞ்சுட்டாங்க இது சாதாரண குழந்தை இல்லை. ஆனாலும் பொய்யவங்க தடுக்குது,
இவங்க கொல்லுவேன். ஓகே, கிருஷ்ணா வந்து சாணன் கூட சண்டை போடுறாரு, பலராம முஷ்டி கூட சண்டை போடுறாரு. 2 பேரும் பெரிய மல்லருக்கு கூட முன்ன பின்ன கையை தள்ளிட்டு குஸ்தி சண்டை போடுறாங்க. ரெஸ்லிங் மேட்ச், அதான் ஒரிஜினல் ரெஸ்லிங் மேட்ச். ஒரிஜினல் ரெஸ்லிங் மேட்ச் இப்ப டிவில காமிக்கிறதா சும்மா டூப். அது முன்னாடி பேசி வச்சிருவான், இவன் வந்து அப்படி தூக்கி போட, அவன் அப்படி தூக்கி போடு. ஆனா அது ரியல் மேட்ச். தூக்கி போட்டு பந்தாடிட்டாங்க 2 பேரு, கிருஷ்ணர் பலராமர். பார்த்தா எல்லா மலர்களையும் கொஞ்ச நேரத்துல கிருஷ்ணா ஓங்கி முஷ்டியால் அடிச்சு அவன் தலை சுத்தி கீழே விழுந்தான். பலவான்களின் பலம் நானுங்கிறார் கிருஷ்ணா. பலவான்களின் பலம் கிருஷ்ணா. கிருஷ்ணா எவ்வளவு பலம் இருக்கு. சத் ஐஸ்வர்யஸ்ய பகவான், ஐஸ்வர்யஸ்ய வீரியஸ்ய சதஸ்ரிய வீரியா, பவர். கிருஷ்ணா இருக்கிற பவர். ஒரு சின்ன குழந்தைதான் என்ன பண்ணாரு, 6 வயசு குழந்தை கோவர்த்தன மலை கொடையா பிடிச்சு ஒரே குத்துதான், டாமர் அவுட்டு. இதெல்லாம் எதுக்கு? அவரு 3 மாச குழந்தைக்கு பாலை உரியிற மாதிரி வீரி சேர்த்து எடுத்துட்டாரு. பால் குடிக்கிற மாதிரி வீரி சேர்த்து எடுத்துட்டாரு. 6 மாச குழந்தை இந்த 2 விரல் தான். தினாவரத்தை தூக்கின்னு போறா சூறாவளி புயல். அந்த முற்றத்துல கிருஷ்ணன் தவழ்ந்துட்டு இருந்தாரு. இன்னொருத்த வந்தான், சூறாவளி புயல். அது சாதாரண புயல் இல்ல, இப்ப நம்ம ஊர்ல வர புயல்லாம் ஒண்ணுமே இல்லை. திருநாவரத்த புயல் எப்படி இருக்கும், அப்படியே மரத்தை வேரோட, வீட்டை அப்படியே துப்புறையோட தூக்கு, மரத்தை வேரோட பூமி அப்படி தூக்கிடும். தூக்கிட்டு போயிட்டான். யசோதாமா ஓடி இருந்த பெரிய டஸ்ட் அப்படியே அங்கெல்லாம் புழுதி பறக்குது. யசோதாமா உள்ள வேலை செஞ்சுட்டு இருந்தா திடீர்னு காத்து கூரையெல்லாம் பறக்கிற மாதிரி காத்துடி. பசுவெல்லாம் கிருஷ்ணோ கோல்டோ, பசுவெல்லாம் கிருஷ்ணா கூப்பிடுது. கோசாலையோட கூரையெல்லாம் பறக்குது காத்து. திருநாவரத்தினுடைய சூறாவளி புயல். யசோதம் ஓடி வந்தாங்க. திருநாவரத்தை தூக்கின்னு போறான் கிருஷ்ணரை. கிருஷ்ணா அப்படின்னு வாங்கி விழுந்தாங்க. கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, திருநாவரத்தன் கையில வச்சுன்னு போறான், தூக்கின்னு போறான், கையில உட்கார வச்சிருக்கான். ரொம்ப நேரம் பாக்குறாரு, வெயிட் தாங்க முடியல அவனால. இந்த குழந்தை வெயிட் ஆகிட்டே இருக்கு. இவன் நினைச்சா நான் பெரிய யோகின்னு. அந்த பிருந்தாவனத்துல வந்து அரக்கர்கள்லாம் பயங்கர யோக சித்தி உள்ளவன் பாருங்க. அந்த சூறாவளி புயல் வேகத்துல வந்திருக்கான். கிருஷ்ணர் வந்து யோகேஸ்வரன். நீ என்னடா யோகி, நான் யோகேஸ்வரன். கிருஷ்ணா வந்து யோகேஸ்வரா. என்ன பண்ணாரு, 2 விரல வச்சு இங்க மென்னி அமுத்திட்டாரு. கையில உட்காந்துட்டு, குட்டி குழந்தைதான், பிஞ்சு குழந்தை. தினாவரத்தை கையில உட்காந்துட்டு அப்படியே இந்த குரவலையை பிடிச்சிட்டாரு, இந்த மென்னியை பிடிச்சிட்டாரு. அவனால மூச்சே விட முடியல, கண்ணெல்லாம் பிதிக்கிச்சு. இதுதான் கிருஷ்ணாவுடைய பலம். அப்புறம் கம்சன் பார்த்தா எல்லாரையும் கொண்டுட்டு இருக்காரு இவரு மல்யுத்த காலத்துல. யாருங்க கொண்டு வாங்க வசுதேவர் தேவிக்கும், தலையை துண்டுங்க, தலையை கட் பண்ணுங்க. இந்த கிருஷ்ண பலராம் முன்னாடி வசுதேவ தேவி பிடிச்சிட்டு வாங்க, இழுத்துட்டு வாங்க அவங்க. அவ்வளவுதான். இதை கேட்ட உடனே கிருஷ்ணா கோவம் வந்து திரும்பி போய் ஓடி போய் அவன் கம்சனை பிடிச்சி இழுத்து தர தர தரன்னு இழுத்துட்டு வந்து விட்டார், ஒரு குத்து பட்டார். அவ்வளவுதான், அவன் லைஃப் முடிஞ்சது. முஷ்டியில வச்சு ஒரு அட்டி அடிச்சாரு, அவ்வளவுதான். இது அவர் வந்தடிக்கே பண்ணிருப்பாரு. அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. பட் ஆனா இவ்வளவு லீலையர். அதனால ஒரு பிறப்பற்றவர் தான். ஆனா பெற்றோர்கள் பாவத்தில் இருக்கிற, பெற்றோர் பாவத்தில் இருக்கிற பக்தர்களை மகிழ்விக்கிறதுக்காகவும் அந்த சுவையை அனுபவிக்கிறவங்க பிறப்பற்றவர் கிடைக்கிறது. 2வது, யாராலும் வெல்ல முடியாதவர், காலத்தையே வெல்லக்கூடியவர். அவரு ஜராசந்தனுக்கு பயந்து ஓடுறாரு. இது எப்படி இல்லையா? கிருஷ்ணனுடைய நாமத்தை கேட்டா பயஸ்வரூபமே பயந்து போயிடும். ஆபன்ன சம்சதி கோரான் எண்ணாம விமர்சனான் தனசேதி விமுக்தி விவேதி ஸ்வயம் பயம். பயத்துக்கு ஒரு தேவதை இருக்கு. நமக்கு பயம் வந்துச்சுன்னா தேவதை பிடிச்சிட்டான்னு அர்த்தம். நமக்கு பயம் வந்துச்சுன்னா பய தேவதை நம்மளை பிடிச்சிட்டான்னு அர்த்தம். ஆனா யார் ஒருத்தர் பகவான் நாமத்தை சொல்றாங்களோ, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ராம ராம, பய தேவதை ஓடி போயிடுவார். அவனை விட்டுட்டு பய தேவதை ரொம்ப தூரத்துல ஓடிடுவான். அப்படியே நம்ம ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லி நமக்கு பயம் இருக்கு, என் ஃபேமிலி என்ன ஆகும், என் குடும்பம் என்ன ஆகும்,
என் மனைவி என்னாவா, என் பையன் என்னாவா, என் பிள்ளை என்னாவா, என் பேங்க் பேலன்ஸ் என்னாகும், என் சொத்து என்னாகும், அது என்னாகும், இது என்னாகும், நான் என்னாக போறேன். ஏன் இந்த பயம் வருது? பகவான் நாமத்தில் பூர்ணமான நம்பிக்கை இல்லை. பத்தாவது குற்றம் பௌதீக பந்தத்தின் காரணமாக புனித நாமத்தின் மகிமையை அறிந்திருந்தோம் பூர்ண நம்பிக்கை இல்லாமல் இருப்பது. அப்ப எப்படி பயம் போகும்? பகவான் நாமம் என்னை காக்கும், வலுவாத நம்பிக்கை வரும். அது நம்பிக்கை இருந்துன்னா பயம் இருக்காது. அபயச்சரண் பிரபு அபயச்சரண். ஏன்னா பகவானை திருப்பாதம் அபயச்சரணாக வேண்டும். எல்லா விதமான பயங்களையும் போக்கி அடைக்கலம் தரக்கூடியது. பயமே கிடையாது. பிருந்தாவன கோபுரத்துக்கு பயமே இல்லை. கிருஷ்ணர் அன்னைக்கு பலராமர் வரல, அவருக்கு பலராம் பூர்ணிமா அன்னைக்கு ரோகிணி மாதா பலராம விடமாட்டேன், நீ கோவரத்துல போக வேண்டாம், இங்கே உட்காந்துரு, அவனுக்கு அபிஷேகம் எல்லாம் பண்ணி பிரசாதம் கொடுக்கணும், குளிக்க வைக்கணும். பலராம் போல. இந்த கிருஷ்ணர் எல்லாம் போயிட்டு இருக்கா, பசங்களை விளையாடிட்டு இருக்கான். அங்க அகாசுரன் உட்கார்ந்து இருக்கான். அகாசுரன் வந்து பழி வாங்குறதுக்காக வந்திருக்கான், கிருஷ்ணாவை பழி வாங்குறது. ஏன் கிருஷ்ணாவை பழி வாங்க வந்தா? அவனுடைய சகோதரன் சகோதரியை கொண்டுட்டார் கிருஷ்ணன். யார் அது? பூதனாய் பகாசுரன். அதனால பழி வாங்க வந்திருக்கார், ரிவெஞ்ச் எடுக்க அகாசுரன். எப்படி இருக்கா அகாசுரன்? கீழ் தாடை இருக்கு இல்லையா, அந்த அனகோண்டா மாதிரி இருக்கான். அனகோண்டான்னு ஒரு இங்கிலீஷ் படம் வந்தது, நான் சின்ன வயசுல பார்த்தேன். பெரிய பாம்பு, ஒரு அனகோண்டா. அந்த அனகோண்டா எல்லாம் ஒண்ணுமே இல்லை அகாசுரன் முன்னாடி. அகாசுடைய கீழ் தாடை வந்து தரையில இருக்கு, மேல் தாடை ஆகாத்துல இருக்கு. அப்ப எப்பேற்பட்ட வாய்! நம்ம இந்த வாயை வச்சுட்டு இந்த பேசணும். அகாசுரன் மாதிரி வாய் இருந்தா இந்த வாயை வச்சுட்டு இந்த பேச்சு பேசி. அகாசுரனுக்கு பெரிய வாய். இந்த தாடை வந்து கீழே இருக்கு, மேல தாடை வந்து மேல ஆகாசத்துல இருக்கு. வாயை திறந்து உட்காந்து பசங்களை விளையாடிட்டே வந்தாங்க. இதோட புதுசா இருக்கேன்னு பாக்குறான். அவன் கோவரத்துல பார்த்ததே இல்லை, இதெல்லாம் பிருந்தாவன்ல பார்த்ததே இல்லை. அப்பதான் அகாசுரன் வந்திருக்கான். டேய் ஒருத்தன் சொன்னா, டே அங்க பாடுறா, அது கண்ணு எப்படி இருக்கு பாடுறா, டே அது கண்ணு வந்து நெருப்பு பந்து மாதிரி இருக்குடா. இல்ல டே அது பாடுறா, மூக்குல இருந்து காத்து புசு புசுன்னு வருது, உஷ்ணமா இருக்கு, அப்படி உஷ்ண காத்து வருது அகாசுரனுடைய மூக்குல இருந்து. டே அது வாய் பாடுறா, பெரிய புகை மாதிரி இருக்குன்னு. டே அந்த வாய்க்கடையில் இருக்க பல்லு பாடுறா, ஒரு குன்று மாதிரி இருக்குன்னா. நாக்கு எப்படி தெரியுமா இருந்தது? அகாசுரனுடைய நாக்கு 8 வழிச்சாலை மாதிரி இருக்கு. அது நாக்கு வந்து இந்த குழந்தைகள்லாம் பார்க்ல விளையாடுவாங்க, பின்னாடி வெளியே ஏறி அப்படி சறுக்கி வருவாங்க, பின்னாடி வெளியே போய் ஏறி சறுக்கி விளையாடுவாங்க. அந்த சறுக்கு விளையாடுற மைதானம் மாதிரி இருக்குது அகாசுடைய நாக்கு. டேய் வாடா போய் விளையாடலாம் அவர்கிட்ட. டேய் அது பாடுறா, பயமா இருக்குடா. டேய் என்னடா பயம், கிருஷ்ணன் இருக்காண்டா. பயமே இல்லை அவரு. அகாசுரனை பார்த்து பயப்படவே இல்லை. நம்மளா இருந்தா கரப்பாம்பூச்சி பார்த்தா ஓடுவது. நம்ம கரப்பாம்பூச்சி பார்த்தா கரப்பாம்பூச்சி அங்க வருது, இந்த பக்கம் ஓடுறான். ராத்திரி எந்திரிச்சு பாத்ரூம் போறதுக்கு யாராவது கூட வருவாங்கன்னு பார்த்துட்டு இல்லையா? இந்த பசங்களுக்கு பயமே இல்லை. இந்த பெரிய அகாசுரன் அவன் வாயை திறந்து உட்காந்துட்டு இருக்கான். இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி, டேய் வாடா உள்ள போலாம்டா, போய் விளையாடலாம். டேய் அது உள்ள போகாதடா, பயமா இருக்கு. டேய் என்னடா பயம், வாடா போ, கிருஷ்ணா பாத்துக்கோண்டா. போயிட்டாங்கல்ல அகாசுரன் வாய்க்குள்ள. கிருஷ்ணா கூப்பிடுற தூரத்துல இருக்காங்க. டேய் நான் உள்ள போயிட்டாலாம் அகாசுரன் வாய்க்குள்ள. ஏன்னா கிருஷ்ணாவுக்கு தெரியும் இந்த அகாசுரனை பழி வாங்குறதுக்காக வந்திருக்காங்க. இவங்க இந்த பசங்க எல்லாம் அகாசுரன் வாய்க்குள்ள போயிட்டாங்க. ஆனா அகாசுரன் வாய் மூடல. ஏன்? கிருஷ்ணா உள்ள வருவாரு, எல்லாத்தையும் ஒரே தம்பில. மலைப்பாம்பு என்ன பண்ணுவோம்? மலைப்பாம்பு அப்படியே ஆளை விழுங்கிடும், விழுங்கிட்டு அப்படி உட்காந்து நெரிச்சு அப்படி பொடிச்சு உள்ள பீஸ் பீஸ் ஆகி எலும்பெல்லாம் நொறுக்கிடும், ஆளை சுத்தி எலும்பு நொறுக்கி விழுங்கிடும். அந்த மாதிரி 10,000 மலைப்பாம்பு சேர்ந்தா கூட அகாசுரன் பாலத்துக்கு ஈடாக இந்த வாய்க்குள்ள போயிட்டாரு. கிருஷ்ணா வாய்க்குள்ள போனோடனே அகாசுரன் கிருஷ்ணனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தான். கிருஷ்ணர் வாய்க்குள்ள போனோடனே டக்குன்னு வாய மூடிட்டான். பினிஷ், இனி எல்லாம் பினிஷ், வயிற்றுக்குள்ள வச்சு எல்லாத்தையும் நான் பொடிச்சிடுவேன். கிருஷ்ணர் என்ன பண்ணாரு? உள்ள போய் ஒரு குத்து விட்டாரு. ஒரு குஸ்தியார் ஒரு அட்டி அடிச்சாரு. அகாசுரன் பிராணம் போயிடுச்சு. மூச்சு விட முடியாம பிராணம் போயிட்டு வாயை திறந்தான். வாயை திறந்துட்டு அவன் ஆத்மா வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அகாசுடைய ஆத்மா வந்து
கிருஷ்ணருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. கிருஷ்ணா வெளியில வந்த உடனே அகாசுடைய ஆத்மா வந்து கிருஷ்ணருடைய உடம்புல கலக்குது. அகாசுன்னு கிருஷ்ணா வந்து முதல்ல சாயுஜ்ய முக்தி கொடுத்துருக்கு. ஞானிகள்லாம் வந்து பல ஆயிரம் வருஷமா தவம் இருந்து கிடைக்கக்கூடிய முக்திய அகாசுன்னு கொண்டே கிருஷ்ணன் சாயுஜ்ய முக்தி கொடுத்துட்டார். அதுக்கு மேல ஒரு படி போய் அகாசுரன் வந்து தன் நண்பர்களுக்கு சேவை பண்ணியிருக்காரு விளையாடுறதுக்கு. அதனால அவருக்கு சார்பி முக்தி கொடுத்தாரு கிருஷ்ணா. பாகவதம் 10th கேட் என்ன சொல்லுது, அகாசுரன் சாரூபிய முக்தி அடைஞ்சாரு. ஏன் சாரூபியம் என்னது? பகவானுடைய உலகத்துல போய் அவரை போல ரொம்ப இருக்கு. சாரூபியம் எப்படி கொடுத்தாரு? இந்த அசுரனா இருந்தாலும் என் நண்பர்களுக்கு சேவை பண்ணிருக்காரு. இவன் அசுர ரூபத்துல வந்து என் நண்பர்களுக்கு சேவை பண்ணிருக்கான். அப்போ ஒருத்தன் தெரியாம வந்து சேவை பண்ணா கூட கிருஷ்ணன் என்ன பண்ணுவாரு? பிளஸ் பண்ணிக்கும். ஆனா தெரியாம தப்பு பண்ணிட்டா அதுக்கு கிருஷ்ணன் பண்ணிக்க மாட்டேன். வைஷ்ணவருக்கு தெரியாம சேவை பண்ணாலே பகவான் ஆசீர்வதிப்பார். தெரியாம அபராதம் பண்ணாலும் பகவான் பண்ணிக்க மாட்டார். ஓ எப்படி என்ன அபராதம் பண்ணுவோம்? பண்ணிக்க மாட்டேன். இதெல்லாம் பார்த்து பிரம்மா பிரமிச்சு போனார். சாதாரண குழந்தையா இல்ல முழுமுதற் கடவுளா? யாருக்கு கோபால்? அதனால கிருஷ்ணாவுடைய வலிமை. முதல்ல கிருஷ்ணனுடைய பிறப்பு இது எல்லாரும் குழப்பமா இருக்கு. இரண்டாவது வலிமை இதுவும் குழப்பமா இருக்கு. என்னது சாதாரண குழந்தை? பயஸ்வரூபம் அவரை கண்டு ஓடுது. அவரு காளியவனன் ஜராசனை கண்டு பயந்து ஓடுறாரு. அப்ப என்ன அர்த்தம்? பயந்து போயிட்டாரு ஜராசன். 18 முறை ஜராசன் படையெடுத்து வர்றாரு. 18 முறை கிருஷ்ணா தோல்பிச்சு அனுப்புறாரு. பல அக்ஷோகினி 1-2 இல்ல. ஜராசன் தனியால வரல. ஜராசன் இன்ஸ்ட் 10,000 எலிபென்ட் பவர். ஜராசனுக்கே 10,000 யானை போல இருக்கு. அது இல்லாம ஆயிரக்கணக்கான குதிரைங்க, ஆயிரக்கணக்கான காலப்படைகள், யானை படைங்க, பல அக்ஷோகினி. ஒரு அக்ஷோகினா thousands of elephant, thousands of horses. ஒரு அக்ஷோகினாலே ஆயிரக்கணக்கான குதிரைங்க, ஆயிரக்கணக்கான யானைகள் இருக்கு. அது எல்லாத்தையும் கிருஷ்ணா தோல்பிச்சு அனுப்புறாரு. 18 முறை ஜராசன் வந்தாரு. 18 முறை கிருஷ்ணா கொண்டுட்டு அவங்க படைகளை கொண்டுட்டு. ஜராசந்தனை பேர் கொள்ளல, ஒரு செகண்ட் போதுமே. கிருஷ்ணா வந்து ஜராசந்தனை கொண்டு ஒரு செகண்ட் போதும். ஏன் செய்யல? சரி, பதில் தெரிஞ்சவங்க கைத்து. ஏன் வந்து ஜராசந்த உடனே கிருஷ்ணா கொல்ல? கிருஷ்ணா வந்து ஜராசந்த உடனே கொள்ளல. அந்த புகழ் பீமனுக்கு வரணும். சோ கிருஷ்ணா எப்பவுமே தான் புகழ் அடையதை விட தன் பக்தனுக்கு புகழ் தருவார். அர்ஜுனன் என்ன சொல்றாரு? இந்த யுத்தம் ஏற்கனவே முடிஞ்சது, இப்ப புகழ் உனக்கு, செஞ்சா உனக்கு புகழ். ஆல்ரெடி நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். நிமித்த மாத்திரம் பவ சவ்யசாட்சி. ஓ சவ்யசாட்சி எழுந்துரு, போரிடுவாய. நான் ஆல்ரெடி எல்லாத்தையும் முடிச்சிட்டேன், இப்ப புகழ் உனக்குதான். அதே மாதிரி ஜராசந்தனை வந்து பீமன் கொள்ளணும் கிருஷ்ணாவுடைய பிளான். அதனால கிருஷ்ணா வந்து ஜராசந்தன் கிருஷ்ணன் பண்ணி ஜராசந்தன் ஒண்ணுமே இல்லை. அவன் விட்டில் பூச்சி மாதிரி பினிஷ், கொசு மாதிரி அடிச்சிருவாரு. ஆனா கிருஷ்ணன் என்ன பண்ணாரு? பீமனுக்கு அந்த புகழ் கிடைக்கணும், அர்ஜுனனுக்கு புகழ் கிடைக்கணும், ஹனுமானுக்கு புகழ் கிடைக்கணும். எப்பவுமே பகவானுக்கு தன் பக்தனுக்கு புகழ். ஏன் வந்து பார்க்கடல் கிடைச்சேன், பார்க்கடல் கிடைச்ச போது எல்லாமே கிருஷ்ணர் லீலை பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து மந்தார மலை எடுத்துன்னு வரதுக்கு அவரே போய் ஹெல்ப் பண்ணாரு. கூர்ம அவதாரம் பண்ணாரு, அஜிதான அவதாரம் பண்ணாரு, தன்வந்திரியா வராரு, மோகினியா வராரு, எல்லா அவதாரம் பண்ணிட்டு இருக்காரு. விஷம் குடிக்கிறது மட்டும் அவரால் முடியாது. அப்போ இவ்வளவு லீலை பண்றாரு. பார்க்கடல்ல இவ்வளவு லீலை பண்ற கிருஷ்ணா விஷம் அவரால் குடிக்க முடியாது. ஏன் அவர் குடிக்கல? என்ன யாரும் போறாரு குடிக்கல? அவருக்கு மரணமே கிடையாது. கிருஷ்ணருக்கு பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது. அப்ப அவர் ஏன் குடிக்கல? அந்த புகழ் மகாதேவருக்கு கிடைக்கணும். மகாதேவருடைய கருணை இந்த உலகத்துக்கு தெரியும், எவ்வளவு கருணை வாய்ந்தவர். பகவானுக்காக எப்பேற்பட்ட சேவை ஏத்துக்குவார். நம்ம குடிப்போமா? பிரபுஜி இந்த டெம்பிள் நல்லா வரணும், ஒரு பாட்டில் ரசம் குடிச்சிருக்கீங்க, நீங்க உடலை விட்டா கோயில் நல்லா வரும் சொன்னா சேவை பண்ணும். நமக்கு கொடுத்துருவாங்க, நீங்க முதல்ல சாப்பிடுங்க இல்லையா? அந்த கதை இருக்குல்ல, இன்னொரு ஸ்டோரி இருக்கு. ஒருத்தர் இறந்து போயிடுவான், சாமிஜி வீட்டுக்கு வருவார். தெரியாது, சாமிஜி எங்க மாமியாருக்கு வயசாயிடுச்சு, அவங்களுக்கு வேலை கொடுக்க. அந்த ஸ்டோரி தெரியல, பாத்திருக்கீங்களா? கடைசியில கட்டில கூட எடுத்துட்டு போக மாட்டேன், நிலம் உடச்சு.
சாரி பிரபு, ஹரே கிருஷ்ணா. அந்த கதை தெரியாது பிரபு. தெரியாதுங்களா என்ன உங்களுக்கு? கதை இது? தெரியாது பிரபு. அது ஒரு ஸ்டோரி. என்ன ஆகும், ஒரு சாதுட்ட ஒருத்தர் போவார். அவர் போனன்னு சொன்னாலும், நீ வந்து ஃபேமிலி மேல அட்டாச்மெண்ட் இருக்காது, இல்லை உன் மேல அட்டாச்மெண்ட் கிடையாது, எல்லாம் நீ இருக்கிற வரைக்கும் உன்ட்ட எல்லாம் எடுத்துக்குவாங்க, உன்னை யூஸ் பண்ணிக்குவாங்க, அப்புறம் உன்னை தூக்கி போட்டுருவாங்க. எல்லாம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் வேல்யூ தான். அதுவும் பண காசு இருந்தால் மதிப்பாங்க, பண காசு எல்லாம் இல்லைன்னு ஒண்ணு மதிக்க மாட்டாங்க. இவர் நம்பல, அப்படிலாம் இல்ல, என் மனைவி என்கிட்ட ரொம்ப அன்பா இருப்பா, என் அம்மா என்கிட்ட ரொம்ப அன்பா இருக்கா, சரி அப்ப நீ ஒண்ணு பண்ணு, நீ இறந்த மாதிரி நடிச்சு, நீ இறந்து போன மாதிரி நடிச்சிட்டு நான் வந்து அங்க வரேன், அங்க என்ன நடக்குது பாருங்க. இவர் சொன்னாரு, இல்ல இல்ல, என் ஒய்ஃப் வந்து ரொம்ப என்கிட்ட ரொம்ப அன்பா இருப்பா, என் அம்மா அது கூட எனக்கு ரொம்ப அன்பா இருப்பா. அப்படியா, சரி ஒண்ணு பண்ணலாம், நீ இறந்து போன மாதிரி நடிச்சுட்டு நான் வரேன், அங்க என்ன நடக்குது பாரு. இவரும் இறந்து போன மாதிரி நடிச்சிருக்காரு, இறந்து போன மாதிரி படுத்திருக்காரு. இந்த அம்மாவும் பொண்ணும் அழுதுட்டு இருக்கா. அப்ப சாமிஜி வராரு. சாமிஜி வந்து, சாமிஜி எப்படியாவது என் கணவரை காப்பாத்துங்க, அவர் இறந்து போயிட்டாரு, எப்படியாவது அவர் இது பண்ணுங்க. இப்ப ஒண்ணும் செய்ய முடியாது. அப்ப அவருக்கு உயிர் வரணும், என்ன பண்ணணும், நீங்க யாரோ உடலை விடுங்க, நீங்க 2 பேர்ல யாராவது உடலை விட்டீங்கன்னா அவருக்கு உயிர் வந்துடும். அப்போ அம்மா சொல்றா, அஹ், எனக்கு நிறைய பொறுப்புகள்லாம் இருக்கு, அவ மருமக இருக்கால, அவளை உடலை விட சொல்லுங்க. அவ சொன்னா, என் மாமியாருக்கு வயசாயிடுச்சு, நான் குழந்தைகள்லாம் பாத்துக்கணும், அவங்கள உடலை விட சொல்லு. சரி உடல் எல்லாம் விட வேண்டாம், சரி விடுங்க, பரவாயில்ல விடுங்க, அட்லீஸ்ட் இவரை வந்து எடுத்துட்டு போய் அடக்கமாவது பண்ணணும். சரி எடுத்துட்டு போங்கண்ணா. எப்படி எடுத்து, கட்டலோட எடுத்துட்டு போகலாம்? இல்ல இல்ல, கட்டில எடுத்துட்டு போகாதீங்க, அது எங்க அம்மா வீட்டுல வந்து எனக்கு கல்யாணத்துக்கு கிஃப்டா கொடுத்தாங்க, கட்டில எடுத்துட்டு போக விட மாட்டேங்குது. சரி கட்டில எடுத்துட்டு போனா அந்த செவுரை உடைக்கணும். அப்போ உடனே அம்மா காரி சொல்றான், ஐயோ செவுரை உடைக்காத, என் புருஷன் கட்டின வீடுன்னா, எங்க வீட்டுக்காரர் வந்து கஷ்டப்பட்டு கட்டினது. இவன் எதிர்ச்சிட்டா, இந்த இந்த படுத்து பணமா நடிச்சுக்கிற எந்திரிச்சு, அடி பாவிங்களா, அவனுக்கு நீ அம்மாவா, நீ என் மனைவியா, உயிர் தியாகம் பண்ணுதான் உயிர் வருதா, 2 பேரும் வீட்டை இடிக்காத, கட்டில தூக்காத, இவ்வளவுதான் லைஃப், இவ்வளவுதான் லைஃப். சோ கிருஷ்ணரும் பலராமரும் என்ன பண்ணாங்க, இன்னைக்கு கிளாஸ் டைம் போயிட்டே இருக்கு, டைம் ஆகி, சரி 5 மினிட்ஸ்ல முடிச்சார். கிருஷ்ணர் பலராமர் என்ன பண்ணாங்க, இந்த ஜராசந்தனை கண்டு பயந்து ஓட வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இல்லை, ஒரு செகண்ட் போதும், புகழ் வந்து பீமா கிடைக்கும், புகழ் வந்து பீமா கிடைக்கும். காளையவனும் யவன ராஜா, அந்த யவன ராஜா கிருஷ்ணர் கொள்றதுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா யவன ராஜா என்ன பண்ணும், பசுமாமிசம் சாப்பிடும். பசுமாமிசத்தை சாப்பிடணும் கிருஷ்ணருக்குள் ஏன் அவனுக்கு புத்தி கொடுக்கணும்? நோ, கிருஷ்ணா யார வேணா மன்னிச்சிருவாரு, பசுமாமிசம் சாப்பிடணும்னு மன்னிக்க மாட்டாரு. அதனால கிருஷ்ணன் என்ன பண்ணாரு, அவருக்கு காளையவனன் கொள்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால யுத்த பூமி விட்டு ஓடுறாரு. காளையவனன் பின்னாடி துரத்திட்டு போற, ஏ கிருஷ்ணா கோலையை புறமுக காட்டி ஓடாது, நீ எல்லாம் ஒரு சத்திரினா கத்திட்டே போற. கிருஷ்ணா வந்து பேசணும்ல, ஒரு லீலையில பல திட்டங்களை நிறைவேற்றுவார். கிருஷ்ணா என்ன பண்ணுவாரு, அவர் எக்ஸ்பர்ட், அவர் கிருஷ்ணாவுடைய குவாலிட்டியில ஒண்ணு அவர் எக்ஸ்பர்ட். தக்ஷா என்ன பண்ணுவாரா, ஒரு லீலையில பல திட்டங்களை நிறைவேற்றுவாரு. இப்ப வந்து காளையவனனை கொல்லணும், அதே சமயம் முசுகுந்தாவுக்கு முக்தி கொடுக்கணும். ஓடினாரு கிருஷ்ணா, ஓடி ஓடி போய் முசுகுந்தாவோட குகையில போய் மறைச்சிட்டேன். முசுகுந்தா வந்து நல்ல டயர்ட்ல தூங்கிட்டு இருக்கான், அவன் வேற வரம் வாங்கியிருக்கான், என் தூக்கத்தை கெடுத்தா அவங்க எரிஞ்சு பஸ்பம் ஆயிடணும், என் தூக்கத்தை யாராவது கெடுத்தாங்கன்னா எரிஞ்சு பஸ்பம் ஆயிடணும். கிருஷ்ணா என்ன பண்ணாரு, முசுகுந்தாவோட குகையில போய் மறைச்சிட்டாரு. காளையவனை துரத்தின்னு வந்த பார்த்தா குகையில யாரோ படுத்திருக்காங்க. ஓ கிருஷ்ணா கோலை புறம்போது காட்டி ஓடி வந்தவனே, இந்த சோர்வுல இங்க வந்து படுத்துட்டேனே, எந்திரி மேல காலில் உதைக்கிறான், கால் எடுத்து உதைக்கிறான். முசுகுந்தா எழுந்திரிச்சு கண்ணை திறந்து பார்த்த உடனே காளையவனை எரிச்சு சாம்பலாயிட்டான், பசுப்பமாயிட்டான். பாருங்க, ஒரே லீலையில பல அற்புதங்களை பட்டு முசுகுந்தனுக்கு முக்தி கொடுத்துட்டாரு, தரிசனம் கொடுத்துட்டாரு, காளையவனை கொல்ல வச்சு. அதனால முட்டாள்களால இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியாது. அவங்க வந்து என்ன கிருஷ்ணர் இப்படி பண்ணாரு, ஏன் அப்படி பண்ணாரு. அடுத்து வரும், அடுத்து என்ன சொல்லியிருக்கு, ஒண்ணு வந்து பிறப்பற்றவர் பிறக்கிறது குழப்பமா இருக்கு. 2வது அவர் வந்து பயந்துக்கிறது. யசோதமா கையில உள்ள பெரம்ப கண்டு பயந்தது குந்தி தேவிக்கு குழப்பமா இருக்குன்னாங்க. என்னது என்னையே குழப்பது, அவரு முழுமுதற் கடவுளே, அவர் போய் யசோதமா கையில இருக்க பெரம்ப பார்த்து கண்ணை கசக்கிறாரு, அந்த கண்மையெல்லாம் கரைஞ்சு போகுது இல்லையா. சோ 3வது அவர் வந்து யுத்தத்துல பயந்து ஓடுனது. 4வது நீங்க உங்களுக்குள்ளே இன்பம் அனுபவிக்கணும்.
அப்படி இருக்கும்போது அவரு எந்த பெண்கள்கிட்ட போக வேண்டிய அவசியம் கிடையாது. நேத்து ஒரு கிளாஸ்ல பேசிட்டு இருந்தோம், பத்தி வைபவ கிளாஸ் நினைக்கிறேன். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த ஜன உலகத்துல ஆண் தான் பெண்ணை தேடி போவான், ஆண் பெண்ணை தேடி போவா, இல்ல பெண், இது உலக வழக்கம். ஆண் பெண்ணை தேடி போவா, சம்டைம் பெண்களும் ஆண்களை தேடி வர்றாங்க. ஆனா பெரும்பாலும் ஆண்கள் தான் பெண்கள் தேடி போறாங்க. இது ஜட உலகம் காமத்தினால. ஆனா பாருங்க, கிருஷ்ணாவை தேடி லட்சுமி வந்தாங்களா, லட்சுமி தேடி கிருஷ்ணா போனாங்க. பகவானை தேடி லட்சுமி வந்தாங்களா, பகவான் லட்சுமி தேடி போனாரா? லட்சுமி தான் பகவானை தேடி வந்தாங்க. பார்க்கடல் கடையும் போது பார்க்கடல் லட்சுமி வராங்க. லட்சுமியை பார்த்தோன்னே எல்லாரும் அழகுல மயங்கி போனாங்க. இவங்க எனக்கு மனைவியா இருக்க முடியாது, வரமாட்டாங்களே, இவங்களை நான் எடுத்துக்கணும். லட்சுமி தேவி நேரா போய் பகவான் போட்டு, லட்சுமியை தேடி பகவான் போல. சரி, கிருஷ்ணா 16,108 ராணிகளை மணந்தாங்க. இந்த 16,100 ராணிகளை கிருஷ்ணர் தேடி போனாரா, இல்ல அவங்க இவர் கல்யாணம் பண்ணிக்கணும்? கிருஷ்ணா அவங்களை விடுவிச்சார், அவ்வளவுதான். கிருஷ்ணா போய் நரகாசுரனை வதம் பண்ணி 16,100 ராணிகளை ரிலீஸ் பண்ணிட்டாரு. அவங்க தான் சொன்னாங்க, நீங்க எனக்கு கணவராக வேணும். 16,100 பேரும் சொல்றேன். இந்த உலகத்துல 2-3 பேர் நம்மளை கணவரா எடுத்துக்கணும்னு நினைச்சாலே பெரிய விஷயம். 2-3 பேர் இந்த பையனை பார்த்து, இந்த பையன் ரொம்ப அழகா இருக்கான், இவனே எனக்கு கணவரா வரணும்னு, அதுவே பெரிய விஷயம், அதுவே பெரிய ஆச்சரியம். ஆனா 16,100 ராணிகளும் கிருஷ்ணரே எனக்கு கணவரா வரணும் ஒத்த கால நிக்கிறாங்க. கிருஷ்ணர் அவங்களை தேடி போல. பிருந்தாவனத்து கோபிகள் கிருஷ்ணரே தனக்கு கணவரா வரணும்னு ஆசைப்படுறாங்க. சோ இப்படி கிருஷ்ணா பெண்கள் பின்னாடி போக வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ஆத்மாராமா, தண்ணீர் திருப்தி அடைபவர். கிருஷ்ணா இன்பத்தின் இருப்பிடம். கிருஷ்ணா இஸ் ரிசர்வாயர் ஆஃப் பிளஷர். அவர் இன்பத்தின் இருப்பிடம். அவர் இன்பத்தை தேடில போக வேண்டாம், அவர் தண்ணில இன்பம் அனுபவிக்கிறவர். இந்த உலகத்துல ஒரு சாதாரண ஆண்மகன் பெண்ணை தேடி போற மாதிரி அதெல்லாம் இல்ல கிருஷ்ணாவுடைய பாஸ்டர்ஸ். இந்த பக்தர்களோட அன்பு பரிமாற்றம் செய்யறதுக்காக கிருஷ்ணா அவங்க ஏத்துக்கிறார். துவாரகா ராணிகள், பிருந்தாவனத்து கோபிகள், இவங்க கூட எல்லாம் கிருஷ்ணா ஒரு சாதாரண மனிதன் போல இந்த மாதிரி இருக்கு. ஒரு சாதாரண கணவன் மனைவி கிட்ட எப்படி நடந்துக்கிறாரோ அந்த மாதிரி இருக்கும் துவாரகையில கிருஷ்ணர் பண்ண லீலைகள். அதனாலதான் இந்த முட்டாள்கள் குழப்பறாங்க. என்னது, கிருஷ்ணர் கடவுளுங்கிறீங்க, சத்யபாமாட்ட திட்டு வாங்கிட்டு இருக்காரு, ஜாம்பவதியோட சண்டை போட்டு இருக்காரு, ஒரு குடும்பஸ்தன் மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்காரு. புரியாதவங்க இந்த தெய்வீக லீலைகள். அவர் கோபிகளோட நடனம் ஆடியது, உடனே அதை எடுத்துட்டு வந்துருவாங்க. கிருஷ்ணர் எப்படி கோபிகளோட நடனம்? ஆனா அவனுக்கு என்ன தெரியும் கிருஷ்ணன் லீலை? கிருஷ்ணன் யாருன்னு தெரியாது. கிருஷ்ணா யாரு, இந்த கோபிகள்னா யாரு, அவங்களுடைய மகிமை என்ன? ஆனந்த சின்மய ரசா, கிருஷ்ணனுடைய அந்தரங்க சக்தி அவங்க. சோ எதுவுமே தெரியாதவங்க தான் குழப்பத்துல இருப்பாங்க. சிலருப்போ தெரிஞ்சவங்களே குழப்பத்துல இருக்கு. இல்லையா? பிரம்மா சிவன் போன்ற தேவர்களே குழப்பத்துல ஆயிரும்போது சாதாரண ஜீவனை பத்தி சொல்லல. அதனால கிருஷ்ணருடைய பிறப்பு, அவர் செயல்கள், அவரது நாம ரூப குணாதிசயங்களை ஆச்சாரியர்கிட்ட இருந்து கேட்கணும், பௌப்பாட்டிலிருந்து படிக்கணும், குருமார்கிட்ட இருந்து கேட்கணும். அப்பதான் அது உள்ளது உள்ளவாறு தத்துவதரிசி. தத்விதி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேசத்திலே ஞானம் ஞானித தத்துவதரிசி. முதல்ல ஒரு உண்மையான ஆன்மீக குருட்டு போகணும். உண்மையான ஆன்மீக குருட்டு போய் பணிவா சேவை பண்ணி அடக்கமா கேள்வி கேட்கும் போது அவர் நமக்கு எல்லாத்தையும் வெளிப்படுத்துவார். அப்ப ஆன்மீக குரு வெளிப்படுத்துவார் கிருஷ்ணர் யாருன்னு. அப்புறம் நம் புலன்கள் தூய்மை அடைம்போது கிருஷ்ணர் வெளிப்படுத்துவார். அத ஸ்ரீ கிருஷ்ண நாபாதி நான் பவேத்ராய முந்திரியை. இந்த ஜடப்புலன்களால் கிருஷ்ணர் உணர முடியாது. சேவோன்மொழி ஜிவ்வா, நாக்க கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்திட்டே இருந்தாதான் கிருஷ்ணா தன்னை தானே வெளிப்படுத்துவார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. கிருஷ்ணா வெளிப்படுத்துவார். இதோ நான் இங்கதான் இருக்கேன், உன் நாமத்து, நீ சொல்ற நாமத்துல இருக்கேன், நான் ஹரிநாமத்துல இருக்கேன், கோயில்ல விக்கிரகமா இருக்கேன், பாகவதத்துல இருக்கேன், சேவையில இருக்கு, எல்லா பக்கம் காட்சி கொடுப்பேன். கிருஷ்ணா தன்னை தானே வெளிப்படுத்துவார். அதனால முட்டாள்கள், அறிவியலிகள், நாத்திகர்கள், மனக்கற்பனையாளர்கள், குழப்பவாதிங்க, வரட்டு தத்துவவாதிகள், இவங்களுக்கு எல்லாம் கிருஷ்ணா புரியாத புதிதான் வாழ்க்கை பூரா. இவங்களுக்கு எல்லாம் வாழ்க்கை பூரா கிருஷ்ணா புரியாத புதிர். காரணம், தேவர்களுக்கே சில நேரம் கிருஷ்ணா புரியாத புதிரா இருக்காரு. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய்.